திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது அற்புதமா தொடங்க உள்ளது. அதாவது என்னுடைய பேர் சதீஷ்குமார். நான் இந்த வாஸ்து துறையில ஒரு 10 வருடமா பயணிச்சுட்டு இருக்கேன். நான் எங்கள் குடும்பத்துல 5வது தலைமுறையாக இந்த தொழிலை நாம் செஞ்சு வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பை பொறுத்தளவு இன்னைக்கு தொடங்க உள்ளது. ஒரு வாஸ்து அப்படின்னா அது எப்படி செயல்படும், எவ்வாறு செயல்படுகிறது, எதன் அடிப்படையில் செயல்படுகிறது, ஒருத்தவங்க இடம் வாங்கணும்னா எந்த திசை பார்த்த மனையை வாங்கணும், அது எப்படி தேர்வு செய்வது, ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் ஜாதகமும் வாஸ்துவும் எந்த இடத்தில் இணைகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயங்களை நம்ம இப்ப ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறது பார்க்க இருக்கிறோம். அனைத்து நண்பர்களும் பொறுமை காத்து எந்த சந்தேகமா இருந்தாலும் அந்த இடத்திலே நிப்பாட்டி அதை பேசிட்டு அடுத்த ஸ்டேஜில் போவோம், மற்றவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. அதனால கொஞ்சம் எல்லாரும் மீட் பண்ணிட்டு அன்மீட் பண்ணாதீங்க. வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும். சிறப்பானதாக நம்ம தொடங்க இருக்கலாம். ஓகே, இந்த வாஸ்து இப்ப இந்த காலத்துல வாஸ்து அப்படிங்கிறது இப்பதான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புராண காலத்துல இருந்தே வாஸ்து அப்படிங்கிறது இருக்கு. மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப மனையடி சாஸ்திரம் வாஸ்து இல்லாமல் எந்த மனை அமைக்கிறோமோ அந்த மனையில வாஸ்து குறைபாடு ஏற்படுகிறது. அது சார்ந்த பிரச்சனைகளை நம்ம அனுதினமும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்போம், கட்ட தொடங்குனதுல இருந்தே அந்த வீட்டு வேலைங்கிறது என்னதான் கையில பணம் இருந்தாலும் சரியான ஆட்கள் உள்ள வர மாட்டாங்க, வீட்டு வேலை பினிஷ் ஆகாது, கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது சேதாரங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அல்லது வாழ்ந்துட்டு இருப்போம், அந்த வீடு கட்டுற வரையும் நல்லா இருந்திருப்போம், அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிப்போம். ஒரு பணம் காசு அப்படிங்கிறது ஒரு 10 ரூபாய் வச்சு தங்காது, வரவுக்கு மீறியான செலவுகள் இருக்கும். எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அப்ப வாஸ்து எந்த இடத்தில் வாஸ்து பிரச்சனை ஏற்படுகிறதோ அது சார்ந்த பிரச்சனைகளை நம்ம கண்டிப்பா அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இந்த வாஸ்துங்கிறது எப்படி செயல்படுகிறது, எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம அற்புதமா பார்க்கிறோம். இந்த வாஸ்து ஃபர்ஸ்ட் திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. திசைகள் எந்த இடமே நம்ம பார்வைக்கு தெரியறது திசை கிடையாது. ஒரு இடத்துல போய் திசை காட்டும் கருவியை வைத்து இது சரியான வடக்கு, இது சரியான கிழக்கு, இது சரியான மேற்கு அப்படின்னு திசை காட்டும் கருவியை வச்சு முடிவு செய்யறதுதான் திசை. ஏன்னா நம்ம வடக்குன்னு நினைச்சு வீடு கட்டியிருப்போம், அது வடக்கா இருக்காது, வடகிழக்கா இருக்கும், வட மேற்கா இருக்கும். அப்ப எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு, வடக்குன்னா சரியான வடக்கு, வடக்கு பார்த்து அந்த திசை காட்டும் கருவி காட்டணும். நம்ம ரோடு முன்னாடி இருக்கு அப்படிங்கிறதுக்காக வடக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே போல அப்ப திசைகளின் அடிப்படையில் செயல்படுவதுதான் வாஸ்து அப்படின்னு முதல் வார்த்தை அப்படின்னு சொன்னோம். அப்ப திசை அப்படின்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வரைபடத்துல பொதுவாவே மேல இருக்க திசை அப்படிங்கிறது வடக்கு திசை அப்படின்னு சொல்லுவோம், கீழே இருக்க திசைய தெற்கு திசை அப்படின்னு சொல்லுவோம், இந்த திசையை கிழக்கு திசை அப்படின்னு சொல்லுவோம், இந்த திசையை மேற்கு திசை அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு பெயர் வடகிழக்கு திசை. இந்த திசையை தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைக்கு பெயர் தென் கிழக்கு திசை. இந்த திசையை நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைக்கு பெயர் தென் மேற்கு திசை. இந்த திசையை நம்ம நிருதி மூலைன்னு சொல்லுவோம். சில ஊர்ல இத கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அப்ப வாஸ்துப்படி நம்ம நிருதி மூலை அப்படின்னு இந்த தென்மேற்கு திசையை சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பெயர் வடமேற்கு திசை. இந்த திசையை நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். இப்ப மொத்தம் 8 திசைகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திசைகளின் அடிப்படையில் தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுகிறது. வேற ஒண்ணுமே இல்லை சார். ஒரே வரியில வாஸ்து அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, யார யார எங்க எங்க அமர வைக்கிறோம் அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நான் ஒரு வாஸ்து நிபுணர், ஒரு ஜோதிடர், என்கிட்ட ஒரு இடத்த பார்த்து இந்த வாஸ்துப்படி இந்த வீடு சரியா இருக்கா இல்ல இந்த வீட்டுல என்ன குறைபாடு இருக்கு அப்படின்னு கேட்டா என்னால சொல்ல முடியும்.
ஒரு ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நல்லா இருக்கா, இதோட எதிர்காலம் என்ன, திருமணம் எப்ப ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னா பார்க்க முடியும். அதுவே என்கிட்ட வேற ஏதாவது ஒரு தொழில் என்ற கொடுத்து இந்த தொழிலை செய்யுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு கட்டட வேலையோ வேற ஏதாவது ஒரு வேலையோ ஒரு டிரைவிங்கோ கொடுத்து இதை வண்டி ஓட்டுங்க அப்படின்னா ஓட்ட முடியுமா? அதுக்குன்னு ஒரு டிரைவர் இருக்காரு அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு. இந்த வேலை செய்வதற்குன்னு ஒரு நபர் இருக்காரு, வேற வேலை செய்வதற்கு அதெல்லாம் உங்களுக்குரிய வேலை. வாஸ்து அப்படிங்கிறது தான் யார யார எங்க அமர வைக்கணும், அவ்வளவுதான். இந்தந்த இடத்துல யார் அமர வைக்கணும், இந்தந்த இடத்துல யார் அமர வைக்கணும், அவரவரை அவரவர் இடத்துல அமர வைப்பதுதான் வாஸ்து. வேற எதுவும் நம்ம புதுசா ஒண்ணும் அப்படியே தலையில புரட்டி போறது இல்ல. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அந்த பிரபஞ்சத்தோட நீதி என்ன, அதனுடைய வடிவமைப்பு என்ன, அந்த இயற்கைக்கு முரணா நம்ம ஒரு வேலை செய்யும் போது அது வாஸ்துப்படி தவறாகிறது, வேற எதுவுமே கிடையாது. அப்ப அந்த மொத்த திசைகள் அப்படிங்கிறது 8 திசைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த திசைகளின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 8 திசைகள் அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். இதுல இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா சார், இப்ப பாருங்க, இந்த பூமி இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட்ட வடிவுல இந்த வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈசானி மூலையை நோக்கி இப்படி ஒன் சைடா இப்படி சாஞ்சிட்டு இருக்கு சார். நேரா இல்லாம ஒன் சைடா இப்படி சாஞ்சிட்டு 23.30 டிகிரி இந்த வடகிழக்கு திசையில இந்த பூமி அப்படிங்கிறது சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்களை தான் நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5க்கும் ஒரு ஒரு பண்பு அப்படின்றது, பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையில ஈசானிய மூலை சைடு 23.30 டிகிரி சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப சாஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த திசை பள்ளமான திசை அப்படின்னு சொல்றோம். பள்ளம் அப்படின்னு சொல்றோம், ஏன்னா அந்த சைடு தான் சாஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் வடகிழக்கு மூலை பள்ளமா இருக்கணும், பள்ளமா இருக்கணும், பள்ளமா இருக்கணும். ஏன் சொல்றதுன்னா இந்த இயற்கையே வடகிழக்கு மூலை பள்ளமான மூலை, ஏன்னா அங்கதான் பூமி சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப 23.30 டிகிரி அங்க பூமி அப்படிங்கிறது சாஞ்சிட்டு இருக்கு வடகிழக்கு திசையில ஈசானிய மூலை அப்படிங்கிற திசை. இப்ப பஞ்சபூதங்கள் சொன்ன நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களுக்கும் அவரவர் குணாதிசயங்கள் அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கு அப்படிங்கிறத சொன்னோம். இதுல நீருக்குரிய பண்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீருக்குரிய பண்பு அப்படிங்கிறது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து விடக்கூடியது நீர். மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடக்கூடியது நீர். அப்ப மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஒரு நீரானது பாய்ந்தோடுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க நீர் பாய்ந்தோடுகிறதோ அங்க நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்ப நீர் வளம் இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட இந்த நீர் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையில தான் நீரானது பாய்ந்தோடுகிறது. ஏன்னா வடகிழக்கு மூலை தான் பள்ளமான திசை அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்தோடுகிறது. அப்ப எந்த இடத்தில் நீரானது பாய்ந்தோடுகிறதோ அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்ப நீர் வளம் அதிகமா இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட ஒரு கிணறு, தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக நம்ம வெற்றி பெறுகிறோம். வேற ஒண்ணும் இல்ல, பணம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட போய் கடன் கேட்கிறோம். பணம் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா கடன் கிடைக்கும், பணம் இல்லாதவங்கள்ட்ட கேட்டா என்ன கிடைக்கும்? கடனும் கிடைக்காது, அந்த கடனை வாங்கி நம்ம செய்ய வேண்டிய வேலையும் நடக்காது, கெட்ட பேரும் உண்டாகும். அப்ப அது தப்பா முடிஞ்சிருது.
அப்ப நீர் எங்க இருக்கோ அங்க நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைக்கணும். அதான் நான் சொன்னேன், யார் யாரை எங்க அமர வைக்கணும். வாஸ்து அப்படிங்கிறது யார் யாரை எங்க அமர வைக்கிறது. அப்ப அந்த நீர் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையில ஏன் நம்ம நீர் நம்ம அங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீர் தத்துவம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் ஒரு இடத்தை நம்ம பிரிக்கிறப்ப நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த வடகிழக்கு மூலையில தான். நீர் தத்துவமே வடகிழக்கு மூலை தான். ஏன்னா இப்பதான் நம்ம சொன்னோம், இந்த பிரபஞ்சமே 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில ஒன் சைடா இப்படி சாஞ்சிட்டு இருக்கு. அப்படி ஒன் சைடா சாஞ்சிட்டு இருக்கப்ப அந்த திசை பள்ளமான திசை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பள்ளமான திசையை நோக்கி நீரானது பாய்ந்து ஓடுகிறது. எந்த இடத்தில் நீரானது பாய்ந்து ஓடுகிறதோ அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது. அப்ப நீர் வளம் அதிகமா இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட காரியங்களையும் செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக நம்ம விட்டு விடுகிறது. வேற எதுவும் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா, அப்ப ஒரு திசை பள்ளம்னா அதற்கு நேர் எதிரான திசை மேட்டு பகுதியாக இருக்கும். வேற எதுவுமே இல்லை. ஒரு திசை பள்ளமான திசை அப்படின்னா அதுக்கு நேர் எதிரான பகுதி அப்படிங்கிறது மேட்டு பகுதியாக இருக்கும். அப்ப வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது பள்ளமான திசை அப்படின்னு சொல்றோம். அதற்கு நேர் எதிரான இந்த தென்மேற்கு மூலை மேட்டு பகுதி அப்படின்னு சொல்றோம். அது பள்ளம், இது மேல். அப்ப பள்ளத்துல நீர் அப்படிங்கிறது இருக்கணும். மேட்டு பகுதியில யார் இருக்கணும் அப்படின்னா, மேட்டு பகுதியில நம்ம வீடு கட்டி குடியேறணும். வேற எது இல்லை. ஒரு இடத்துல இந்த நிறுதி மூலைக்கு மட்டும் ஒரு பேர் இருக்கு சார். என்ன அப்படின்னா நிலையான மூலை அப்படின்னு இருக்கும். நிறுதி மூலையுடைய பேர் நிலையான மூலை, உயரமான இடம் அப்படின்னு. அப்ப அந்த உயரமான நிலையான இடத்துல உரியவன் தங்கணும். கன்னி மூலை உரியவனுக்குத்தான் கன்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அப்ப உரியவன்னா யாரு? நம்ம அந்த இடத்தோட ஓனர் தான். அவங்க தங்குறதான இடம் தான், வீடு கட்டி குடியேறுவதற்கான இடம் தான் இந்த கன்னி மூலை என்று சொல்லக்கூடிய நிறுதி மூலை. நிறுதி மூலை அப்படிங்கிறது உடையவனுக்கு. அப்ப அவர்கள் அந்த மேட்டு பகுதியில் வீடு கட்டி குடியேற வேண்டும். அப்ப வீடு கட்டி குடியேறக்கூடிய அந்த மேட்டு பகுதிக்கு தான் நிலத்தத்துவத்துடைய பகுதி அப்படின்னு சொல்றோம். பஞ்சபூதங்கள்ல நிலத்திற்குரிய பகுதி அப்படிங்கிறது இந்த நிறுதி மூலைக்குரிய பகுதி தான். அப்ப நிலத்தத்துவம் அனைத்தும் நிறுதி மூலை சார்ந்தது. அப்ப நிலத்தத்துவம் அப்படிங்கிறது நீர்தி மூலை, நீர் தத்துவங்கிறது ஈசானிய மூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலை. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த நெருப்புக்கும் காற்றுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. எந்த இடத்துல காற்று இருக்குதோ அந்த இடத்துல இருந்து நெருப்பு அப்படிங்கிறதே இருக்கு. காற்று இல்லாமல் புகையவே புகையாதுன்னு சொல்றோம். அப்ப காற்று அப்படிங்கிறது ஒரு திசையில அடிக்கணும், அதுக்கு நேர் எதிரியான திசையில தான் நெருப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த பஞ்ச பூதங்கள்ல காற்றுக்குரிய திசை அப்படிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாயு மூலை என்று சொல்லக்கூடிய வடமேற்கு மூலை தான் காற்றுக்குரிய இடமே. காற்று தத்துவம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் இந்த வாயு மூலையில செய்யணும். அதுக்கு நேர் எதிரான இந்த தென்கிழக்கு மூலை அக்னி மூலை என்பது நெருப்பு தத்துவதற்கான இடம். இப்ப பாருங்க, பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயம்: நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு ஒரு 4 விஷயத்த பார்த்திருக்கோம். நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை, நெருப்புக்குரிய இடம் தென்கிழக்கு மூலை, காற்றுக்குரிய இடம் வடமேற்கு மூலை, நிலத்திற்குரிய இடம் தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சார், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சார், ஆகாயம் அப்படிங்கிறது எப்பயுமே எல்லாரும் தெரியும். நீருக்குரிய வேலை என்ன, நெருப்புக்குரிய தன்மை என்ன, நிலத்திற்குரிய தன்மை என்ன, காற்றுக்குரிய தன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆகாயத்துக்குரிய தன்மை என்ன? இந்த ஆகாயத்திற்கு யாருமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை சார். அதோடைய பண்பவே நம்ம எடுத்துக்கிறது இல்லை சார். ஆனா இந்த பஞ்சபூதங்கள்லே மிக 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 முக்கியமான ஒரு தத்துவம் அப்படிங்கிறது ஆகாய தத்துவம் தான். பஞ்சபூதங்களுக்கு தலைவனே இந்த ஆகாயம் தான் சார். பஞ்சபூதங்களுக்கு தலைவனே இந்த ஆகாயம். எந்த இடத்தில் ஆகாய தத்துவம் வேலை செய்யவில்லையோ அந்த இடத்தில் வாஸ்து குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். மாற்று கருத்தே கிடையாது. அப்ப பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4க்கும் தலைவனே இந்த ஆகாயம். அப்ப ஒரு தலைவன், ஒரு டீம் லீடர், ஒரு குழுவுடைய தலைவருடைய பண்பு என்ன சார்? கேரக்டர் என்ன சார்? அவருடைய வேலை என்ன சார்? தனக்கு கீழே இருக்கிற உறுப்பினர்கள், வேலை செய்யற நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்கள ஆர்கனைஸ் பண்றதா அவருடைய வேலை. அப்ப இதுல ஆகாயம் தான் பஞ்சபூதங்களுக்கு தலைவனே நம்ம சொல்றோம். அப்ப தலைவனுக்குரிய பண்பு என்ன? ஆகாயத்துக்குரிய பண்பு என்ன? வீட்டுக்கு வெளியில் இருந்து நீரினாலோ, நிலத்தினாலோ, காற்றினாலோ
நெருப்பினாலோ எந்த பிரச்சனையும் வீட்டுக்கு வராமல் தடுப்பதுதான் இந்த ஆகாயத்துக்குரிய வேலை. தனக்குள் உள்வாங்கி அந்த பிரச்சனையை தடுப்பதுதான் இந்த ஆகாயத்துக்குரிய பண்பே. அப்ப ஆகாயம் அப்படிங்கிறது நீர் தத்துவம் வடகிழக்கு மூலையில் செயல்படுகிறது, நெருப்பு தத்துவம் தென்கிழக்கு மூலையில் செயல்படுகிறது, காற்று தத்துவம் வடமேற்கு மூலையில் செயல்படுகிறது, நிலத்தத்துவம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலையில் செயல்படுகிறது. அப்ப அந்த ஆகாய தத்துவம் செயல்படுவதற்கான இடம் எது, எங்க செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகாய தத்துவம் என்பது சார் இப்ப இது ஒரு வீட்டுடைய காம்பவுண்ட் வால் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால், இது வீடு. இதுல இந்த ஆகாய தத்துவம் செயல்படக்கூடிய இடம் எது அப்படின்னா, இந்த வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துடைய வேலை. வீட்டை சுத்தி இங்க நீர், இங்க நெருப்பு, இங்க நிலத்தத்துவம், இங்க காற்று தத்துவம். இந்த ஆகாய தத்துவம் வீட்டை சுற்றி வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது எந்தெந்த வீட்டுல காம்பவுண்ட் வால் சுவர் இல்லையோ அந்த இடத்தில் ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எந்தெந்த வீட்டிற்கு இண்டிவிஜுவலா சுற்றுச்சுவர் என்பது இல்லையோ அந்த இடத்தில் ஆகாய தத்துவம் என்பது செயல்படுவதில்லை. காம்பவுண்ட் வால் அப்படின்னா ஒரு வீடு அப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா சார், எல்லாருக்கு ஒரு கேட்கிற கேள்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சார் இடம் கம்மியா தானே இருக்கு, ஒரு 600 சதுரடி தான் சார் இடம் இருக்கு, டவுனுக்குள்ள அது எப்படி சார் சாத்தியம்? சார் வாஸ்து அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்ம போய் நம்ம வாழ்றது மட்டுமே வாஸ்து. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு இடம் அப்படின்னு இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது வந்துட்டு போகணும், காற்று நல்லா வந்துட்டு போகணும். எல்லாமே இந்த வீட்டுல பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது உலாவணும். அதுதான் சரியான வாஸ்துப்படியான வீடு, வாஸ்துப்படியான மனை. 700 சதுரடி இடத்துல 698 சதுரடியில வீட்டை கட்டிட்டோம்னா அந்த இடத்துல காம்பவுண்டும் கட்ட முடியாது, ஆகாய தத்துவம் வேலை செய்யாது, வாஸ்துவும் வேலை செய்யாது. அப்போ ஒரு இடம் இருக்குன்னா அதில் 1/3 கண்டிப்பா விட்டுட்டு தான் கட்டணும். 800 சதுரடி இருக்குன்னா 550ல இருந்து 600 சதுரடிக்கு மேல வீடே கட்டக்கூடாது. ஒரு வீடு என்பது பஞ்சபூதங்கள் உலாவணும். அப்பதான் அந்த இடத்துல வாஸ்து குறை அப்படிங்கிறது இருக்காது. சும்மா வீட்டை ஒட்டி ஒட்டி எந்த ஸ்பேஸ் விடாம இருக்கிற 700 சதுரடியில வீடு கட்டினா கண்டிப்பா வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது. அப்ப காம்பவுண்ட் வால் அப்படின்னா வீட்டை ஒரு சைடு கட்டுறது, முன்னாடி பக்கம் மட்டும் கட்டுறதுதான் காம்பவுண்ட் வால் கிடையாது. வீட்டை ஒரு ஆள் சுத்தி நடந்து வரணும். ஒரு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது வீட்டுக்கு காம்பவுண்ட் வாலுக்கு இருக்கிற கேப்புங்கிறது ஒரு ஆள் வீட்டை சுத்தி நடந்து வர்ற அளவுக்கு வீட்டை சுத்தி நம்ம சுற்றுச்சுவர் அப்படிங்கிறது இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா சார், இந்த சுற்றுச்சுவர் கம்பி வேலியில அமைக்கலாமா, வேற தகர செட்டில் அமைக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு சார். எப்பயுமே நம்ம எதுக்காக இது அந்த சுற்றுச்சுவர் நம்ம அமைக்கிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில் இருந்து பஞ்சபூதங்கள்னால் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை அமைக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல, அதை நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் தெளிவா. அப்ப அந்த நம்ம அமைக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, எந்த மெட்டீரியல்ல வேணா அமைங்க, எப்படி வேணாலும் அமைங்க, ஆனா அதுக்குள்ள நீர் உட்புக கூடாது. நீர் உட்புக கூடாது. அப்ப அது எந்த மெட்டீரியல் வேணா இருக்கலாம், செங்கலா இருக்கலாம், இன்டர் பிளாக்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஹாலோ பிளாக்ஸா இருக்கலாம், சாலிட் பிளாக்கா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். கம்பி வெளியில நீர் அப்படிங்கிறது இங்கிட்டு ஊத்துனா அங்கிட்டு போகும். அப்ப நீர் உட்புகாத ஒரு மெட்டீரியலா இருக்கணும், காற்று உட்புகாத ஒரு மெட்டீரியலா இருக்கணும், நெருப்பு உட்புகாத ஒரு மெட்டீரியலா இருக்கணும். கல்லோ மண்ணோ தூக்கி போட்டா அந்த சைடு போயிடக்கூடாது. வேற எதுவுமே இல்லை, சிம்பிளான விஷயம். இங்கிட்டு இருந்து காத்து அடிச்சா அந்த செவுத்தை தாண்டி அங்க போகக்கூடாது, அந்த இடத்த தாண்டி போகக்கூடாது. இங்கிட்டு இருந்து நெருப்பை ஃபயர் பண்ணா அந்த இடத்த தாண்டி போயிடக்கூடாது. இங்கிட்டு இருந்து மண்ணவோ கல்லவோ அள்ளி போட்டா அது சரி போகக்கூடாது. இங்கிட்டு இருந்து தண்ணியை ஊத்தினா அது சரி வரக்கூடாது. அப்ப அந்த மெட்டீரியல் எதுவோ, சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. அப்ப அந்த மெட்டீரியல் எதுவோ அது எது வேணா கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இந்த இருக்கு, இன்னைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஃபீச்சர் ஏதோ ஒரு வேற புதுசா ஒரு மெட்டீரியல் வரும், எதுவாக வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த விஷயத்த மட்டும் நான் ஃபாலோ பண்ணி
இப்ப என்ன அந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வெளியில், ஆகாய தத்துவங்கிறது அந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இருந்து செயல்படுகிறது. வீட்டுக்கு வெளியில இருந்து நீர்னாலோ நிலத்தினாலோ காற்றினாலோ நெருப்பினால வரக்கூடிய பிரச்சனையில இருந்து நம்மளை பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். வாஸ்து பிரச்சனையில இருந்து தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம். எப்படி சார் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். இது 1ஆம் நம்பர் பிளாட்னு வச்சுக்கோங்க. இது 2ஆம் நம்பர் பிளாட்னு வச்சுக்கோங்க. இது 3ஆம் நம்பர்னு வச்சுக்கோங்க. இது 4, இது 5, இது 6. இப்படி ஒரு 6 பிளாட் இருக்கு. கீழே இருக்கிற 4, 5, 6 இந்த பிளாட் வந்து தெற்கு பார்த்த மனை. ஏன்னா முதல்ல நம்ம டைரக்ஷன் அப்படிங்கிறது போட்டிருந்தோம். கீழே இருக்கிறது தெற்கு, மேல இருக்கிறது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப கீழே இருக்கிற அந்த 3 பிளாட்டும் தெற்கு பார்த்த மனை, மேல இருக்க 1, 2, 3 பிளாட்டும் வடக்கு பார்த்த மனை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு ஒரு மனைக்கும் ஒரு ஒரு டைரக்ஷன் மாறும். இப்ப பாருங்க, 1ஆவது நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இது வடக்கு, இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு. அதுவே 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இதுதான் வடகிழக்கு, அவங்களுக்கு இது வடகிழக்கு. 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களுக்கு இது வடகிழக்கு, 4ஆம் நம்பருக்கு இது, 5ஆம் நம்பருக்கு இது, 6ஆம் நம்பர் 6 இது. ஒரு ஒரு நல்ல கவனிங்க, ஒரு ஒரு பிளாட்டுக்கும் அதனுடைய ஈசானிய மூலை. இப்ப நம்ம என்ன விஷயம், ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீட்டுல நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, நீர் சம்பந்தப்பட்ட நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்களை வீட்டுடைய வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில செய்யணும் அப்படின்னு சொன்னோம். இந்த போரு, கிணறு, தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்கள், அதான் வாஸ்து ரீதியாக சரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம பேசணும். இப்ப அதவே எடுத்துக்கணும். ஒரு வீட்டுல போர் போடணும் சார். 1ஆம் நம்பர் இதுல எதுலையுமே காம்பவுண்ட் வால் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, ஏன்னா ஆகாய தத்துவத்துக்காக தான் நான் பேசிட்டு இருக்கோம். அப்ப 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இதுதான் வந்து ஈசானிய மூலை, அப்ப இங்க போர் போடுவாங்க. 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இதுதான் ஈசானிய மூலை, இங்க போர் போடுவாங்க. 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இதுதான் ஈசானிய மூலை, இங்க போர் போடுவாங்க. 4ஆம் நம்பர் வீட்டு பிளாட்டுக்காரவங்க இங்கே போர் போடுவாங்க. 5ஆம் நம்பர் இது, 6ஆம் நம்பர் இங்கே போடுவாங்க. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா சார்? அங்க அவங்கவுங்களோட ஈசானிய மூலையில போர் போடுவாங்க. சார் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. இந்த 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்க போரு 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு வாயு மூலை. அவங்க 2ஆம் நம்பர் அவங்களுக்கு ஈசானிய மூலை, ஆனா 1ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு வாயு மூலை. 3ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்கிறது 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு வாயு மூலை. 4ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்கிறது 2ஆம் நம்பருக்கு நிருதி மூலை. 5ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு போட்டிருக்கிறது 1ஆம் நம்பருக்கு நிருதி மூலை, 2ஆம் நம்பருக்கு அக்னி மூலை, 6ஆம் நம்பருக்கு வாயு மூலை. அப்ப நம்ம போட்டிருக்க பிளாட் அப்படிங்க, நம்ம போட்டிருக்க போர் கரெக்ட் தான். பக்கத்து இடத்துல போட்டிருக்க போர் அப்படிங்கிறது வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு. ஈசானிய மூலை இல்லாமல் வேற டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப வாஸ்து சாஸ்திர ரீதியா ஒரு போர் அப்படிங்கிறது, தண்ணி தொட்டி அப்படிங்கிறது, கிணறு அப்படிங்கிறது வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் தான் இருக்க வேண்டும். வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையம் வரை உள்ள பகுதிகளில் எங்க வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை அங்க இல்ல அப்படின்னா, நம்ம கட்டியிருக்க வீட்டில் இருந்து 108 அடி தள்ளி இருந்தால் அந்த நீர் குத்தல் அப்படிங்கிறது ஏற்படாது. அந்த டைரக்ஷன்ல இருந்து, இப்ப ஒருவேளை வாயு மூலையிலயோ அக்னி மூலையிலயோ இருக்கு அப்படின்னாலும் 108 அடி தள்ளி இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா 108 அடிக்குள்ள இருந்தா கண்டிப்பா நீர் குத்தல் அப்படிங்கிறது உண்டாகும். அந்த நீர் குத்தல் சொல்லக்கூடிய அந்த போர்னாலேயோ கிணறுனாலே கண்டிப்பா அந்த வீட்டுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு, அந்த திசை பாதிக்கப்படுகிறது. இதே வாஸ்து சாஸ்திரம். அப்போ ஒரு பிளாட் அப்படிங்கிறது, பக்கத்து பிளாட் நமக்கு 108 அடியே சார் கேப் இருக்கும். பிளாட் போறதே 40 அடி, 50 அடி, 30 அடி. அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல அந்த திசை பாதிக்கப்படுகிறது.
அந்த போர்னாலே கிணறுனாலே கண்டிப்பா பிரச்சனை வரப்போகுது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப ஒரு திசையிலும் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதுல மாற்றமே கிடையாது. அப்ப நம்ம அதுல இருந்து சார் எனக்கு ஒரு பிரச்சனை, எங்க வீட்டுல போட்டிருக்க போர்னால கடன், ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதி இல்ல, நோய் நொடிகள் பிரச்சனை. அப்ப நம்ம ஒரு வாஸ்து நிபுணர் கூட்டிட்டு வர்றோம், அந்த போர் தான் தப்புன்னு சொல்றாங்க, இந்த முறையில வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப மூடிட்டு போயிட்டே இருக்கலாம், போரை க்ளோஸ் பண்ணிட்டு நாம தண்ணி கூட வாங்கி கூட ஊத்திக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சார் பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டிருக்க போர்னால நமக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க போயிட்டு, சார் இந்த போரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னா க்ளோஸ் பண்ணுவாங்களா சார்? க்ளோஸ் பண்ணதை சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட்? அப்ப அந்த இடத்திலிருந்து 108 அடிக்குள்ள எங்க இருந்தாலும் சரி, ஈசானியத்தை தவிர வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையம் வரை உள்ள பகுதிகள்ல தவிர வேற எங்க இருந்தாலும் அது 108 அடிக்குள் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த திசை பாதிக்கப்படும். அப்ப இதில் இருந்து தற்காத்து கொள்வதற்கு தான் ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் கட்டும் பொழுது வீட்டுடைய சுற்றுச்சுவருக்கும் வீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஆகாய தத்துவம் என்பது செயல்படுகிறது. அப்ப ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது இந்த வேற பிரச்சனை நான் சரி பண்ணாது. இந்த பஞ்சபூதத்துல நம்ம ஆகாயம் அப்படிங்கிறது வேற பிரச்சனைகள்லாம் சரி செய்யாது. பஞ்சபூதத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, நீருங்கிறது பஞ்சபூதத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, நெருப்பு அப்படிங்கிறது பஞ்சபூதத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, காற்று அப்படிங்கிறது பஞ்சபூதத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, நிலம் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தினால் வரக்கூடிய பிரச்சனை. அப்ப இந்த 4 விஷயத்தினால் வரக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்குத்தான் ஒரு வீட்டில் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது ஒரு இடத்தில் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்ய வைக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? வீட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டணும், சுத்தி வர ஒரு ஆளாவது நடக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அது மாதிரி அமைக்கிறப்பதான் இந்த பஞ்ச பூதங்களினால் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத வராமல் தடுக்க முடியும். சார் இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த பஞ்சபூதத்தோட வேலை என்னன்னு பார்த்தோம். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கிறோம், வாங்க யாராவது ஒருத்தர் பேசுங்க. சந்தேகம் இருக்குங்களா? புரியுதுங்களா? நான் பேசுறது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? புரியுதுங்க கேக்குது சார். சார். இப்ப ஹலோ, ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க, ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. புரியுதுங்க சார். இப்ப அடுத்த வீட்டுல போர் போடுறது நம்ம நிலத்துக்குள்ள, இண்டிவிஜுவல் நம்ம நிலத்துக்குள்ள பாதிக்குங்களா? அதான் சார் 108 அடிக்குள்ள இருந்தா கண்டிப்பா பாதிக்கும். ஓகே நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் இல்லை அப்படின்னா அது 108 அடிக்குள்ள இருக்கு. ஈசானிய மூலை அல்லாத 108 வேற எங்க இருந்தாலும் 108 அடிக்குள்ள இருந்தா கண்டிப்பா பாதிக்கும். அப்ப நம்ம காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது. சரி சார். இப்ப அடுத்த நிலம்ங்கிறது வேற ஒரு பேர்ல இருக்குங்க, இப்ப இந்த நிலம் நம்ம பேர்ல இருக்குங்க, அப்படி இருந்தாலும் பாதிக்குங்களா? அத கேக்குறேன். அதான் சார் சொல்றேன், உங்களுக்கு எந்த பேர்ல வேணா இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. சரி சரி. இடத்தில் திசை அப்படிங்கிறது ஒரு திசை பாதிக்கப்பட்டால் அந்த திசை ரீதியாக பிரச்சனை. ஓகேங்களா சார்? அப்ப அதை விட்டு அதாவது திசை அப்படிங்கிறது சொன்னா நம்ம எடுத்தவொடனே ஒரு மீட் பண்ணிக்க நான் பேசுறேன். ஒரு இடத்திற்கும் ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. அந்த திசை அப்படிங்கிறதுல ஒரு பஞ்சபூதங்களுடைய வேலை இருக்குன்னு சொன்னோம். வடகிழக்கு மூலையில நீருக்குரிய வேலை. சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்க, கொஞ்சம் நாய்ஸ் வருது அதுக்காக. அப்ப வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது நீர். யாராலும் எங்கெங்க அமர வைக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்ப வடகிழக்கு மூலையில நீர் அமர வைக்கணும், நிலத்து தென்மேற்கு மூலையில, காற்ற வடமேற்கு மூலையில, நெருப்ப தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில. அப்ப அவரவரை அங்கங்க அமர வைக்கணும். மாற்றி அமர வைக்கிறப்ப பிரச்சனை. அப்ப வாயு நம்ம நீரை கொண்டு போய் வாயு மூலையில வைக்கிறது, நெருப்பை கொண்டு போய் தென்மேற்கு மூலையில வைக்கிறது, இப்படி மாற்றி அமைக்கிறப்ப அங்க வாஸ்து ரீதியான ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வேற எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம அதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு தான் ஆகாய தத்துவத்தை செயல்பட வைக்கணும். ஒரு வீட்டுல ஆகாய தத்துவம் செயல்பட்டால் வீட்டிற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம சரியாவே அமைச்சிருந்தாலும் வீட்டிற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தற்காத்துக் கொள்வதுடைய பேர் தான் ஆகாய தத்துவம். ஓகே சார், ஒரு சில கிராமத்துல அந்த பழைய வீட்டுல இருந்து மானவழி மாதிரி வச்சிருப்பாங்களா சார்? என்ன சார்? பழைய வீட்டுல கிராமத்துல இந்த மானவழி வச்சிருப்பாங்க. மானவழிங்கிறது வீட்டுக்கு கேப். அதனால அப்போ செயல்படுமா? அதாவது சார் நமக்கு இண்டிவிஜுவலா ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அமைக்கணும். வீட்டுடைய சுவரை நம்ம காம்பவுண்ட் வாலை எடுத்துக்கூடாது. ஓகேங்களா சார்? வீட்டுடைய சுவர் அடுத்த வீட்டுடைய சுவரை நம்ம காம்பவுண்ட் வாலை அப்படிங்கிறது எக்காலத்து எடுத்துக்கூடாது. நம்ம வீட்டுக்கு நம்ம காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அமைக்கும். ஓகேங்களா சார்? இப்ப எக்ஸாம்பிள் முதல்ல சென்ட்ரா இங்க ஒருத்தர் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இங்க அமைச்சிட்டாரா, நம்ம இங்க அமைக்க தேவையில்ல. நம்ம டைரக்டா இந்த 3 சைடு மட்டும் அமைச்சு அந்த காம்பவுண்ட் வாலோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா இதுதான் வீடு அப்படின்னா நம்ம கண்டிப்பா காம்பவுண்ட் வால் அமைக்கும். ஓகேங்களா சார்? ஓகே சார், நான் அது கேட்கல சார்.
அந்த ஓகே ஒரு பழைய வீடு கிராமத்துல எல்லாம் வந்து மானவழின்னு போட்டிருப்பாங்க சார். மானவழிங்கும் போது ஒரு ரெண்டு அப்படின்னா என்ன என்ன பத்தி அர்த்தம் இருக்கும். போடுறாங்க? அது நீங்க பேசுறது கேட்கல ரெண்டு எனக்கு. வீடு இருக்கும், ரெண்டு பத்தி இருக்கும், கேப் இருக்கும். அது அப்புறம் கேப்ல இருந்து ரெண்டு சார் இருக்கட்டும் சார், எப்படி வேணாலும் இருக்கட்டும் ரெண்டு சார். வீடு கொஞ்சம் மியூட் இருக்கும். பண்ணிக்கங்க, உங்க சைடு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணுங்க. ஐயா, அதாவது ஒரு காம்பவுண்ட் வால் சப்ஜெக்ட் எத்தனை அடி உயரத்துல இருக்கணும்? உயரம் அப்படிங்கிறது மினிமம் 3 அடி இருக்கணும் சார். அதுக்கு மேல எவ்வளவு வேணா இருக்கலாம். மினிமம் 3 அடி இருக்கணும். ஓகேங்க. ஓகே சார். இப்ப ஒரு இடத்துல வாஸ்து ரீதியாக பஞ்சபூதங்களுடைய வேலை என்ன, பஞ்சபூதங்களுடைய தன்மை என்ன, திசைகள் அப்படிங்கிறது எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு திசையிலும் நவகிரகங்களின் தன்மை என்ன, நவகிரகத்துடைய வேலை என்ன, வாஸ்துல எப்படி ஜோதிடமும் வாஸ்து அப்படிங்கிறது சம அளவில் ஒரு ஜாதகருக்கு பலனை கொடுக்கும். வெறும் வாஸ்து மட்டும் ஒருத்தவங்களுக்கு பலனை கொடுத்துறாது, ஜோதிடம் மட்டும் பலனை கொடுத்துறாது. வாஸ்துல ஜோதிடத்துடைய பங்கு அப்படிங்கிறது முக்கியமான பங்கு. அப்ப அதனுடைய வேலை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல மேல இருக்க திசை அப்படிங்கிறது வடக்கு திசை அப்படின்னு சொன்னோம். கீழே இருக்க திசை அப்படிங்கிறது தெற்கு திசை அப்படின்னு சொன்னோம். இந்த திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை அப்படின்னு சொன்னோம். இது மேற்கு திசை. இது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு திசை. இது தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தென் கிழக்கு திசை. இது தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென் மேற்கு திசை. இது மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு திசை. இதுல இந்த வடகிழக்கு திசையத்தை நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொன்னோம். இந்த தென்கிழக்கு திசையத்தை நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொன்னோம். இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது நிருதி மூலை அப்படின்னு சொன்னோம். இந்த வடமேற்கு மூலை அப்படிங்கிறது வாயு மூலை அப்படின்னு சொன்னோம். இப்ப பாத்தீங்கன்னா சார், ஒரு திசையிலும் ஒரு நவகிரகத்துக்கு ஒரு பங்கு அப்படிங்கிறது இருக்கு. நவகிரகத்தோட ஆதிக்கம் பொருந்திய திசை ஒரு திசை. அப்ப வடக்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வடக்கு திசை குரு பகவானின் ஆதிக்கம் பொருந்திய திசை. குரு பகவானுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. தெற்கு திசை அப்படிங்கிறது செவ்வாயுடைய திசை தெற்கு. கிழக்கு திசை என்பது சுக்கிரனுடைய திசை கிழக்கு. சனி பகவானுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு. அதே வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திசை அப்படிங்கிறது ஈசானிய மூலை என்பது புதனின் திசை. தென்கிழக்கு அக்னி மூலை என்பது சந்திரனுடைய திசை. அதே தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிருதி மூலை என்பது ராகு பகவானின் திசை. வடமேற்கு வாயு மூலை என்பது கேது பகவானின் திசை. ஒரு இடத்துடைய மையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய கிரகம் அப்படிங்கிறது சூரியன். அப்ப மொத்தம் 9 நவ கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 நவ கிரகங்கள் இருக்கு. அப்ப அந்த 9 நவ கிரகங்களுக்கு வாஸ்து ரீதியாக தனித்தனி திசைகள் அப்படிங்கிறது. சார், எல்லாரும் நவகிரகத்துக்குரிய ஸ்தாத்துக்கு நவகிரக கோயில்களுக்கு போயிருப்பீங்க. எல்லாரும் சிவன் கோயிலையும் நவகிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதுல போய் பாருங்க, ஒரு நவகிரகமும் இப்ப நம்ம எப்படி அமைச்சிருக்கோமோ அதே போலதான் இருக்கும். அங்க இருக்கிறத நம்ம இங்க சொல்றோம். வடக்கு திசையா குரு பகவான், தெற்கு திசையா செவ்வாய், கிழக்கு திசையா சுக்கிரன், மேற்கா சனி பகவான், தென்கிழக்கு சந்திரன், வடமேற்கு கேது, தென்மேற்கு ராகு, வடகிழக்கு புதன், மையத்துல சூரியன் புதன். இங்க எப்படி அமைந்திருக்கோ அதே போலதான் அமைந்திருக்கும். அப்ப அந்தந்த திசையில் அந்தந்த நவகிரக அதிபதி, நவகிரகத்துடைய ஆதிக்கம் பொருந்திய இடம் அது. சரி, இது வாஸ்து ரீதியாக எந்த ஒரு பலனை நமக்கு கொடுக்கிறது அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இது கொடுக்கும்.
இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக ஒரு இடத்துல வாஸ்துவை புரிஞ்சுக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது, இந்த ஜோதிடத்தில், இந்த வாஸ்துவில் ஜோதிடத்துடைய பங்கு என்ன, ஜோதிடத்துடைய வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய இடம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரு ஒரே மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க, அல்லது ஆல்ரெடி கட்டின வீட்டை வாங்கியிருப்பாங்க. ஒரே மாதிரி ஒரு 10 வீடு கட்டியிருப்பாங்க. அந்த 10 வீட்டை ஆளுக்கு ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க. ஒரே மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க. அப்ப ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நண்பர்கள் 2 பேரும் அங்க போய் அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. கட்டின வீட்டை, ஆல்ரெடி கட்டின இண்டிவிஜுவல் ஹவுஸ். 2 வீடும் ஒரே மாதிரி இருக்கு, இடம் ஒரே மாதிரி, 2 பேரும் வடக்கு பார்த்த வீடு ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு போனோம்னே ஒருத்தருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அதுக்கு முன்னாடி வளர்ச்சி இருந்தனாலதான் அந்த வீடே வாங்கியிருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி. இன்னொரு நபர், ஏன்னா 2 நண்பர்கள் வாங்கினாங்களே, அந்த 2வது நண்பர் பாத்தீங்கன்னா நல்லா இருந்திருக்காரு. எப்ப அந்த வீட்டுக்கு போனாரோ ஏதோ ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு நோய் நொடிகள் பிரச்சனை, வருமான ரீதியா பிரச்சனை, தொழில் ரீதியா பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டு. அப்ப அவருக்கே ஒரு சந்தேகம் வருது, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கு. ஏதாவது ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டை பார்ப்போம், இந்த வீடு வாஸ்துப்படி சரியா இருக்கா, இல்ல வாஸ்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வர்றாரு. அப்ப அவர் வந்தோடனே எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாஸ்து ரீதியா தப்பா இருக்கிறதே சொல்லுவோம். ஏதோ ஒரு மாடிப்படி தப்பா இருக்கு, வரக்கூடாத திசையில மாடிப்படி வந்து. அப்ப இவர் சொல்றாரு, சார் எல்லாம் சரியா இருக்கு, இந்த வீட்டுல இந்த மாடிப்படி அப்படிங்கிறது தப்பா இருக்கு சார். மாடிப்படி ராகு உடையது. அப்ப மாடிப்படி ஒரு வீட்டுல பிரச்சனையானாவே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய லெவல்ல மாறும், இந்த பிரச்சனையை பெருசாக்கும். ராகுனாவே பிரம்மாண்டமாக்கும், கொடுத்தாலும் பிரம்மாண்டமா கொடுக்கும், கெடுத்தாலும் பிரம்மாண்டமா கெடுக்கும். அப்ப கண்டிப்பா இந்த மாடிப்படி அப்படிங்கிறது இடிச்சுட்டு மாற்றி தான் சார் கட்டணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இவருக்கு என்ன ஒரே அடுத்த சந்தேகம் அப்படிங்கிறது, நம்மளுடைய நண்பர் வீடும் இதே வீடுதான், இதே மாதிரி தான் இருக்கு. ஆனா அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. வாஸ்து ரீதியாக எல்லா பேருக்கும் உள்ள பெரிய சந்தேகமே அதுதான். ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது ஒருத்தவங்க சொல்றப்ப, என் ஃப்ரெண்டு வீடு அப்படிதான், என் சித்தி வீடு அப்படிதான், சூப்பரா இருக்கு, அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் அவனுக்கு யோகமே. எல்லாத்துக்கும் சந்தேகம் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல தான் ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்கு வகிக்குது வாஸ்து. என்ன அப்படின்னா, சார் வாஸ்து ரீதியாக எந்த திசை பாதிக்கப்படுகிறதோ, எக்ஸாம்பிள் கிழக்கு திசை பாதிக்கப்படுது. நான் சொன்ன விஷயம் மாடிப்படி விஷயம், கிழக்கு திசையில படி தப்பா கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப கிழக்கு திசை பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். எந்த திசை பாதிக்கப்படுகிறதோ அந்த திசை ரீதியாக பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். தென்கிழக்கு பாதிக்கப்படுதா, டேரக்டா போனோடனே கேட்கலாம், சார் உங்க கடன் எவ்வளவு சார் இருக்கு, இந்த வீட்டுல யாருக்காவது தற்கொலை பண்ணிக்கிட்டு போனாங்களா சார், தற்கொலை பண்ணிருக்காங்களா சார், கடன் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்ப தென்மேற்கு பிரச்சனையா, தென்மேற்கு பிரச்சனையானாவே ஒரு பெண்ல, ஒரு வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு ஒழுக்க குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி அந்த வீட்டுல ஒரு ஆண் வந்து போதை காம இச்சைகளுக்கு அடிமையாவான், ராஜ போதைகளுக்கு அடிமையாவான். மேற்கு திசை பாதிக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் உள்ள நபர் சோம்பேறி ஆவான், வேலை செய்ய மாட்டான். வடமேற்கு பாதிக்கப்பட்டாவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும், ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனை வரும், நம்ம பத்திரம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். வடக்கு திசை பாதிக்கப்படும் பொழுது ஒரு வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது இருக்காது, ஒரு லட்சுமி கடாட்சம் இருக்காது, ஒரு வீட்டுக்கு போனா ஒரு நிம்மதி இருக்காது. அப்ப ஒரு திசையிலும் பாதிக்கப்படும் பொழுது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா அவன் ஃபேஸ் பண்ண போறான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த திசை பாதிக்கப்படுதோ அந்த திசை ரீதியாக கண்டிப்பா அவன் பிரச்சனை அனுபவிக்க போறான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம், இந்த மாடிப்படி அப்படிங்கிறது தப்பா இருக்கு 2 வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனா ஒருத்தருக்கு, நான் முதல் நண்பருக்கு பிரச்சனை இல்லை, 2வது நண்பருக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது சொன்னோம். ஆனா 2 பேருமே கிழக்கு திசையில கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மாடிப்படிய. அப்ப அந்த வீட்டுல கிழக்கு திசை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை, கிழக்கு திசை பாதிக்கப்பட்டு. அப்ப கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கு 2 வீட்லயும். ஆனா 2வது நண்பருக்கு மட்டும்தான் பிரச்சனை கொடுக்குது, முதல் நண்பருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல ஒரு முக்கியமான நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாஸ்துல எந்த திசை பாதிக்கப்படுகிறதோ அந்த திசையுடைய நவகிரக அதிபதி அவருடைய ஜாதகத்தில் வலிமை பெற்று இருந்தால் அந்த திசையே தப்பா இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பது. நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்குங்க. மொத்தம் 9 திசைகள் அப்படிங்கிற 8 திசைகள் இருக்கு, 9 நவகிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுல எந்த திசை வாஸ்து ரீதியா தப்பு, இதுல ஏதோ ஒரு திசை தான் தப்பாகும். அப்ப எந்த திசை நம்ம வாஸ்து ரீதியாக தப்பு பண்றோமோ
அந்த திசையுடைய நவகிரக அதிபதி அவர் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அவருக்கு பிரச்சனை கொடுப்பதில்லை. அதனால வளர்ச்சியா அப்படின்னா வளர்ச்சி இல்லாட்டியும் வீழ்ச்சியா கொடுப்பதில்லை. ஆனா அந்த திசையும் பாதிக்கப்பட்டு அந்த திசையுடைய கிரகமும் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் மிகப்பெரிய வாஸ்து ரீதியாக பிரச்சனையை அனுபவிப்பார். அதுவும் அந்த கிரகத்துடைய தசாவோ புத்தியோ நடக்கிறப்ப மிகப்பெரிய வலி வேதனைகளை அனுபவிச்சு அந்த வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலையோ விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலையோ அவர் அனுபவிப்பார். அப்ப 2 பேரும் ஒரே மாதிரி தப்பு செஞ்சு ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது அந்த கிரகத்தின் வலிமையை பொறுத்து, வேற ஒண்ணுமே இல்லை சார். 2 பேர், 2 நண்பர்கள், ஒரு பையன் நல்ல பணக்கார வீட்டு பையன், மாசம் அப்பா 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இன்னொரு பையன் ஏழை வீட்டு பையன், அன்றாட தினக்கூலிக்கு போயிட்டு 500 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்பா. இந்த பையன் 2 பேருமே ஒரு பொறுப்பு இல்லாம வேலைக்கு போகாம ஒரு 25 வயசு பையன் சுத்திட்டு இருக்காங்க. இந்த பையனும் டெய்லி 2000 ரூபாய் செலவு பண்றான், அவனும் டெய்லி 2000 ரூபாய் செலவு பண்றான். யாருக்கு சார் பாதிப்பு ஏற்படும்? 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற வீட்டுல டெய்லி 2000 ரூபாய் செலவு பண்றப்ப பெரிய லெவல்ல பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. இவனால வருமானம் கிடையாது, வளர்ச்சி கிடையாது, அதே போல வீழ்ச்சியும் கிடையாது. அதுவே இந்த வீட்டுல சம்பாதிக்கிறது 500 ரூபாய் ஒரு நாளைக்கு, டெய்லி 2000 ரூபாய் செலவு பண்ண என்ன ஆகும்? வளர்ச்சி இருக்காது, வீழ்ச்சி ரொம்ப அதிகமாகும், பிரச்சனைகள் மேலும் அதிகமாகும். அது போலதான் ஒரு திசை பாதிக்கப்பட்டு கிரகம் வலிமையாக இருந்தால் அந்த வீட்டில் வாஸ்து ரீதியாக பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வராது, கண்டிப்பா வராது, தைரியமா சொல்லுங்க. அதுவே இந்த கிரகமும் பாதிக்கப்பட்டு அந்த திசையும் வாஸ்து ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது மிகப்பெரிய நம்ம ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறோம் வாஸ்து ரீதியாக. அதனால் உள்ள கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அதை கண்டிப்பா சரி செய்யணும். ஒரு வாஸ்து அப்படி தப்பாயிடுச்சுனாவே அதை இடிச்சு சரி செய்யணும் அல்லது கட்டிதான் சரி செய்யணும். சும்மா காப்பர் கம்பியை புதைக்கிறது, ஒரு பிரமிடை புதைக்கிறது, 4 மூலையில எலுமிச்சை பழத்தை புதைக்கிறது, பூசணிக்காயை புதைக்கிறது, இதனால எந்த வித பலனும் கிடையாது. ஒரு வாஸ்து அப்படின்னு தப்புனாவே கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டா இடிச்சு சரி செய்யணும் அல்லது கட்டி சரி செய்யணும். வாஸ்துல பரிகாரத்துக்கு வேலை கிடையாது, கண்டிப்பா செயல்படாது. வாஸ்துவை வாஸ்து ரீதியாக சரி செய்தால் மட்டுமே சரி, மிச்சப்படி எப்படி பண்ணாலும் அது தப்புதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்திற்கும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. எப்படி நவ கிரகத்துக்கு பங்கு இருக்குன்னு சொல்றோமோ அதே போல ஒரு திசைக்கும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த வடக்கு திசை யாருடைய திசைனா குபேரனின் திசை வடக்கு, தெற்கு திசை அப்படிங்கிறது யம தர்மனின் திசை தெற்கு, கிழக்கு திசை அப்படிங்கிறது இந்திரனின் திசை கிழக்கு, மேற்கு திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருணனின் திசை மேற்கு. அதுவே வடகிழக்கு என்பது ஈசானிய பகவானுடைய திசை, தென்கிழக்கு என்பது அக்னி பகவான், தென்மேற்கு என்பது நிருதி பகவான், வடமேற்கு என்பது வாயு பகவான். அப்ப ஒரு திசைக்கும் ஒரு தெய்வத்தின் பங்கு, தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல ஒரு இடத்தோட மையம் உடைய தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னா பிரம்மன். ஒரு திசைக்கும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருக்கு. ஒரு இடத்துடைய மையம் அப்படிங்கிறது பிரம்மனுடைய திசை, பிரம்மனுடைய இடம் அப்படின்னு சொல்றோம். மையம் அப்படின்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வடமேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது இப்படி வரையறோம்னு வச்சுக்கோங்க. அதே இந்த தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு அப்படிங்கிறத வரையணும்னு வச்சுக்கோங்க. இது 2 சந்திக்கிற இந்த புள்ளி அப்படிங்கிறது தான் மைய புள்ளி அப்படின்னு சொல்ற இடம். இந்த இடத்துடைய நவகிரக அதிபதி தான் சூரியன், இந்த இடத்துடைய தெய்வம் தான் பிரம்மன். பிரம்மனுடைய இடம், பிரம்மனுடைய ஸ்தானம், அதற்கு பெயர் தான் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம்.
எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. ஒரு வீட்டில் எந்த இடம் வேண்டுமானாலும் பாதிக்கப்படலாம். அதை நம்ம சரி செய்யலாம். ஆனா பிரம்மஸ்தானம் மட்டும் எக்காலத்திலும் பாதிக்கப்படாது. பிரம்மஸ்தானம் என்பது பாதிக்கப்படும் பொழுது அதனுடைய விபரீதம் பெருசா இருக்கும். சார், தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டா கடன் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னோம். தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் ஒழுக்க குறைபாடுங்கிறது ஏற்படும் சொன்னோம். வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு சொன்னோம். வடகிழக்கு மூலை பாதிக்கப்படும் பொழுது ஒரு செல்வ லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் சொன்னோம். அப்ப ஒரு ஒரு திசையிலும் பாதிக்கப்படும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாக வருகிறது. அதுல மாற்றத்துக்கு கிடையாது. ஆனா இந்த பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் கடன் பிரச்சனையோ, செல்வ செழிப்பு பிரச்சனையோ, பொருள் பிரச்சனையோ, நோய் நொடிகள் பிரச்சனையோ இருக்காது. உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது. அப்ப உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டது. சூரியன் என்பது ஆத்ம கிரகம், பிரம்மன் என்பவர் படைக்கும் கடவுள். அப்போ ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டாலுமே அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு உயிர் பாதிப்பு இருக்கும். இப்பதான் சார் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க, திடீர்னு பார்த்தா அவர் இறந்துட்டார். பிரம்மஸ்தானம் பாதிப்பு. ஒரு தொழில்முறை வாஸ்து நிபுணரா ஒரு இடத்திற்கு போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயமே அந்த வீட்டுல பிரம்மஸ்தானம் சரியா இருக்கான்னு தான். அப்ப பிரம்மஸ்தானம் தவறா இருக்கிற பட்சத்துல உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மனிதன் நம்மளுடைய பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறதே மனிதனோட தொப்புள் பகுதி தான். தொப்புள் பகுதியில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதத்தையும், அதுவே தொப்புள் பகுதியில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உச்சந்தலையை அளந்தீங்கன்னா சரியான மையத்துல இருக்கும். வலதுபுறமும் இடதுபுறத்துக்கும் சரியான மையத்துல இருக்கும். ஒரு உயிர் ஜனனமாகிற இடம், வளர்ற இடம். வேற இடத்துல ஒரு அருவா எடுத்து வெட்டிட்டா கூட அந்த இடம் தான் பாதிக்கப்படும், வேற பிரச்சனை வராது. அதுவே இந்த தொப்புள் பகுதி அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு குண்டூசியை குத்துனீங்கன்னாவே உயிர் அப்படிங்கிறது போயிடும். அவ்வளவு சென்சிட்டிவான பகுதி. அப்ப வாஸ்துல சென்சிட்டிவான பகுதி அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடம். சூரியன் நல்லா இருந்தா அதிகபட்சம் வீடு கட்டி 6 மாசம். சூரியன் கெட்டு போச்சுன்னா வீடு தொடங்கணும் வந்து 6 மாசம். யாருக்கு சார் இந்த உயிர் பாதிப்பு? இந்த வீட்டை முதன்மையாக சூரியன் என்றால் ஆளுமை, ஆதிக்கம் செலுத்தும் நபர், அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடிய நபர், அந்த வீட்டை யாரு முதன்மையால ஆராய்ந்து கட்டுறாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பா உயிர் சேதம் அப்படிங்கிறது. அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான இடம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இடம். அப்ப பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எது, எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், இப்ப பாருங்க, இது ஒரு வீடு அப்படின்ற இடம். இது வீடு, இடம் கிடையாது, வீடு. அப்ப இந்த இடத்துல இந்த தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலைக்கும், இந்த வடமேற்கு மூலையிலிருந்து தென்கிழக்கு மூலைக்கு ஒரு நேர்கோடு வரைந்தால் இது ரெண்டு சந்திக்கிற இந்த புள்ளிதான் மைய புள்ளி அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்கேஸ் நம்ம கட்டின வீடா இருந்தா இப்ப மொத்தம் ஒரு 50 அடி இருக்குன்னா 25 அடிங்கிறது மையம், இந்த சைடு 60 அடி இருந்தா 30 அடிங்கிறது மையம். இது ரெண்டு சந்திக்கிற இந்த புள்ளி தான் அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம். அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற அந்த சென்டர் பகுதி, கரெக்டான பகுதியில ஒரு பில்லரோ அல்லது செவுரோ அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டா இப்படி செவுரு வர்றது, இப்படி பில்லர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டா வந்துருச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா சார்? அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களான்னு கேட்டேன் சார். அப்ப அந்த பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுதுனாவே கண்டிப்பா உயிர் சம்பந்தப்பட்ட சேதம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப ரொம்ப 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 கவனமா இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இப்ப இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இப்ப நம்ம பார்த்த விஷயத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட்ல பேசுங்க சார். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? சார் கேக்கல சார். நான் பேசுறதே கேட்கலைங்களா? கேக்கல. கேக்குதுங்க. ஓகே, இந்த பிரம்மஸ்தானத்துல யாருக்காவது சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. இப்ப வரை நடந்த வகுப்புகள் ரீதியா யாருக்காவது சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க, அதை பேசிட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், பிரம்மஸ்தான பாதிப்பு அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரி பாதிப்புங்க சார்? அதான் நான் சொன்னல சார், இந்த இடத்துல சரியாக இந்த மையத்துல பில்லர் வர்றது, செவுரு இப்படி வர்றது, செவுரு இப்படி வர்றது, இந்த இடத்துல பில்லர் கட்டுறது அப்படிங்கறத பாதிப்பு அப்படின்னு சொல்லி. சார் இன்னொரு சந்தேகம் சார். சொல்லுங்க சார்.
சார் மனையின் மையப்பகுதி பிரம்மஸ்தானமா, வீட்டின் மையப்பகுதி வீட்டின் மையப்பகுதி, வீட்டின் மையப்பகுதி பிரம்மஸ்தானம். சரி வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் பார்த்துட்டு இருக்கோம், மனைக்கு கிடையாது, பிளாட்டுக்கு இல்ல, வீட்டுடைய மையப்புள்ளி. ஓகே சரிங்க சார், சரிங்க சார். ஓகே. நேர்கோடு அப்படின்னா நம்ம ஒரு பிளாட் நம்ம வாங்குறோம், புதுசா கட்ட போறோம்னா இப்படி கோடு வரைஞ்சு பார்க்கலாம். கட்டின ரூமுக்குள்ள எப்படி கோடு வரைய முடியும், அதுதான் உங்கள்ட்ட சொன்னேன். இப்ப எக்ஸாம்பிள் இது வந்து 50 அடின்னு வச்சுக்கோங்களேன் சார், வீடு 50 அடியில கட்டியிருக்கோம், கிழமை எல்லாம் 50 அடின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மையம் வந்து 25 அடியில மையமா சார்? சரிங்க சரிங்க சரிங்க. 25 அடி தான் சார் மையம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுவே வந்து தென் வடல்ல நம்ம வந்து இப்படி 60 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30 அடி தான் சார் மையம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். இது ரெண்டும் சந்திக்கிற இந்த புள்ளி, அவ்வளவுதான். அப்ப நம்ம வந்து இது இந்த இடத்துல நம்ம 25 அடியில செவுரு இல்லாட்டி பிரச்சனை கிடையாது, 30 அடியில செவரே இல்லாட்டி பிரச்சனை கிடையாது. அப்படி செவுரு இருந்தா இந்த இடத்துல சந்திக்கக்கூடிய இடத்துல அது வரக்கூடாது, அவ்வளவுதான். நன்றிங்க சார், நன்றிங்க சார். நன்றி. அந்த இடத்துல எப்பயுமே காலியாகத்தான் இருக்கணும். ஒரு ரூம் இருக்கலாம், பெட்ரூம் வரலாம், ஹால் வரலாம், எது வேணா வரலாம், ஆனா செவுரு மட்டும் வரக்கூடாது, அவ்வளவுதான் சார். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே. வேற பார்த்த விஷயங்கள சந்தேகம் இருக்கிறவங்க சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் காஞ்சிபுரத்துல இருந்து பாலாஜி பேசுறேன் சார். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு திசைக்கும் ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா சார், ஆமா சார். அதை மட்டும் எனக்கு ரிவைண்ட் பண்ண முடியுமா சார்? சார் அதுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு இல்ல சார், அது 10-15 பாதிப்புகள் இருக்கும் ஒரு திசைக்கும். உங்களுக்கு பிடிஎஃப் ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. ஓகே சார். வேற யாராவது வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து, அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ வந்து வடக்கு பக்கமா வந்து, அதாவது வடக்கும் கிழக்கும் வந்து அகலமா இருக்கு, நீளமா இருக்கு, ஒரு 30 அடி இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மேற்கு பக்கம் இருக்கும்போது கம்மியா இருக்கு இடம். என்ன பண்ணிட்டாங்கன்னா சார், அது இடத்துக்கு பிரம்மஸ்தானம் இல்ல சார், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இல்ல பிரம்மஸ்தானத்துக்கு அது இல்ல, காம்பவுண்ட் வால் வந்து விட்டுட்டாங்க, அதாவது சுத்தியும் காம்பவுண்ட் கட்டிட்டாங்க, அதாவது முக்கோணமா கட்டிட்டாங்க. ஓகே. அது உள்ள வந்து வீடு நம்ம இன்னொரு விஷயம், நம்ம வாஸ்துல நம்ம என்ன பார்த்தோமோ அதுல இருக்க சந்தேகங்கள் பேசினதை கரெக்டா இருக்கும். பார்க்காத சப்ஜெக்ட்ல சந்தேகம் பேசணும்னு வச்சுக்கோங்க சார், அது புரியாது. நம்ம என்ன பார்த்தோமோ பார்த்த விஷயத்தில் உள்ள சந்தேகங்களுக்கு இருக்கு, மீதி எதை அப்புறம் பேசுவோம். சரி சரி சார். வணக்கம் சார். அந்த வணக்கம் சார். பில்டிங்கோட அவுட்டர் டு அவுட்டர் தான் ஃபுல் கணக்கு இல்லைங்களா சார்? பில்டிங்கோட அவுட்டர் டு அவுட்டர், பில்டிங்கோட அவுட்டர் டு அவுட்டர், அவ்வளவுதான். வீட்டுடைய அவுட்டர் டு அவுட்டர், அதாவது சிட் அவுட் எல்லாம் சேர்ந்து வரும். அப்ப அந்த அதையும் சேர்த்து வீட்டுடைய தாய் சுவர் இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு, இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு எது இருக்கோ அதான் சார். ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே சார். ஓகே. வேற ஏதாவது வாங்க, அப்படி இல்லாட்டி அடுத்த ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஒண்ணும் இல்ல, இப்போ வீட்டோட அந்த சென்டர் மீடியன் பிரம்மஸ்தானத்துக்கு ஒட்டுன மாதிரி செவர் இருக்கலாமா? அதான் சார், சுத்தி வர ஒரு அடிக்கு நம்ம இருக்கக்கூடாது, வேற எங்க வேணா இருக்கலாம் சார். ஓகே ஓகே சார். அதாவது அது எந்த ஒரு செவராவும் இருக்கலாம், அது ஹாலோட செவராவோ இல்ல பாத்ரூமோட செவராவோ ஹாலா இருக்கலாம், வேற எது வேணாலும் அறைகளா இருக்கலாம் சார். அந்த இடத்துல செவரு பில்லர் வரக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சேதுபதி சார் பேசுங்க. வணக்கம் சார். ஒவ்வொருத்தவங்களா பேசினா சார். ஓகே சார். வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா? யாரோ ஒருத்தவங்க கேக்குது சார், பேசுங்க. சார், இப்போ வந்து காம்பவுண்ட் வாலுக்கும் மனைக்கும் எத்தனை அடி சார் கேப் இருக்கணும்? ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு மினிமம் கேப். ஓகே சார். ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி தென்கிழக்கு வந்து பக்கத்து மனையில கட்டியிருக்காங்க, ஒரு கிணறு மாதிரி வச்சிருக்காங்கன்னா, இப்ப நான் காம்பவுண்ட் வால் வந்து அதுக்கு அந்த கிணத்துக்கும் எங்களோட காம்பவுண்ட் வாலும் எத்தனை கேப் எவ்வளவு சார் இருக்கணும்? கேப்பே தேவையே இல்லை. அந்த கிணத்துக்கு நம்மளோட இடத்துல நம்ம காம்பவுண்ட் வால் கட்டிக்க வேண்டியது, அவங்க இடம் எப்படி வேணாலும் இருக்கும். நம்மளோட இடத்துக்கு வெளியே காம்பவுண்ட் வால் வெளியில எப்படி வேணாலும் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது சார். காம்பவுண்ட் வால் என்ன அப்படின்னா 108 அடி தள்ளி இருந்தா பிரச்சனை கிடையாது, 108 அடிக்குள்ள இருந்தா கண்டிப்பா பாதிப்பு. ஓகேங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், மன்னிக்கணும். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஆக்சுவலா இதான் எனக்கு இப்போ இந்த வாஸ்து கிளாஸ்ல இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் கொஞ்சம் லேட்டா தான் உள்ள வந்தேன், ஒர்க் முடிஞ்சு ஒரு 8:45 தான் வந்தேன். ஸோ முழுசா நான் வந்து ஃபாலோ பண்ணல. கொஞ்சம் எனக்கு இந்த ஜூம் வீடியோடைய ரெக்கார்டிங் கிடைக்குங்களா சார்? கொடுக்கலாம் சார். கொஞ்சம் என்னுடைய சேனல் கொடுங்க, லிங்க் நாளைக்கு வரும், பாத்துங்க சார். இது குரூப்ல வரும். குரூப்ல வரும் சார். குரூப்ல வரும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாமா சார் நாளைக்கு?
பாருங்க சார், பாருங்க. ரொம்ப அதோட நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி சார். ஒரு சின்ன சார். இந்த கிளாஸ் சந்தேகத்தை மட்டும் கேளுங்க, அடுத்த சப்ஜெக்ட்ல சந்தேகம் போறோம். அந்த அடிக்கடி நெக்கு வீடியோ இந்த மாதிரி ஸ்டக் ஆனதுனால எல்லாருக்குமே இந்த லிங்கை ஃபுல்லா அனுப்பிச்சுட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பயனா இருக்கும். குரூப்ல எல்லாத்துக்கும் தான் தரும். நன்றிங்க சார், நன்றிங்க சார். வேற ஒண்ணுமே இல்ல. வணக்கம் சார். நெட்வொர்க் இஷ்யூங்கிறது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு திடீர்னு மழை, திடீர்னு கனமழை அதிகமா இருந்தனால நம்ம வகுப்பு அப்படிங்கிறது நாளைக்கு மாத்திரலாம்னு இருந்தோம். ஆனா ஒரு 3 நாளா தொடர்ந்து நம்ம பதிவுகள் போட்டனால சரி வேற வழி இல்லாம நம்ம நெட்வொர்க் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு மொபைல் நெட்டை வச்சு யூஸ் பண்றோம். அது இவ்வளவு தூரம் கனெக்ட் ஆகி வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து டிஜிட்டல் கேமராலாம் போட்டு ஓபிஎஸ் ஸ்டுடியோ எல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் லிங்க் பண்ணி கொடுக்குறோம். அதனால நெட் வந்து பயங்கர ஃபாஸ்டா இருந்தா தான் இது ஒர்க் ஆகும். அப்ப இது இந்த அளவுக்கு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அது இன்னைக்கு கரெக்டா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி நெட் கட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணு. ஓகே, இப்ப வணக்கம் சார். வணக்கம் சார், பேசுங்க சார். இந்த பிரம்மஸ்தானத்துல வந்து ஏதாவது இந்த சோஃபா அல்லது டேபிள் சார் அதெல்லாம் எதுவும் நிலையான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதனால செவரு பிள்ளை இருக்கக்கூடாது சார், வேற எல்லாமே இருந்துக்கலாம். ஓகேங்களா சார்? செவரு பிள்ளை இருக்கக்கூடாது, வேற எது வேணா இருக்கலாம். ஓகேங்களா சார்? ஓகே சார், நன்றி. ஓகே, நன்றி சார். ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம பொருளாதார தடை வந்தாலும் கடன் பிரச்சனைக்கு வந்தாலும் இந்த வாஸ்து பிரச்சனையால கூட வரலாங்களா? எல்லா பிரச்சனைகளும் வாஸ்துல சரியில்லைன்னா அது ரீதியா கண்டிப்பா பிரச்சனை வரும். அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வீட்டுல வடக்கு கிழக்கு வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டாலுமே பொருளாதாரத்துல மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படும். ஓகேங்களா சார்? சரிங்க. ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு திசை அப்படிங்கிறது எந்த திசை பார்த்த பிளாட் வாங்கலாம், எந்த திசை பார்த்த பிளாட் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்துப்படி எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதிப்பை கொடுக்கும் அப்படி இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, நம்ம எந்த திசையில ஃபர்ஸ்ட் தலைவாசல் வைக்கலாம். சார் நான் வந்து வடக்கு பார்த்த தலைவாசல் வைக்கலாமா, எனக்கு கிழக்கு பார்த்த தலைவாசல் வைக்கலாமா, அல்லது எந்த திசை பார்த்த தலைவாசல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப எந்த திசையில தலைவாசல் வைக்கிறோமோ அந்த திசையை நோக்கி இருக்கிற பிளாட்டை தான் வாங்கணும். வடக்கு பார்த்த பக்கம் நம்ம ராசி வடக்கு பக்கம் தான் நமக்கு யோகமான திசை அப்படின்னா வடக்கு பார்த்த பிளாட் வாங்கணும். கிழக்கு பார்த்த திசை தான் நமக்கு யோகமான திசைனா கிழக்கு பார்த்த பிளாட் வாங்கணும். நம்ம அடுத்த கட்டம் தான் மாத்தி அமைக்கிறது. கிழக்கு பார்த்த பிளாட் வாங்கி வடக்கு பார்த்து அமைக்கிறது, மேற்கு பார்த்த பிளாட் வாங்கி தெற்கு பார்த்து அமைக்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த திசை யோகமோ அந்த திசை பார்த்து தலைவாசல் அமைக்கணும். அப்ப அந்த திசை பார்த்து மனை வாங்குவதுதான் சிறப்பு. எந்த திசையில மனை வாங்குறோமோ அந்த திசை பார்த்து தலைவாசல் அமைப்பதுதான் அனைத்துக்கும் வாஸ்து ரீதியாக பிரச்சனைகள் இல்லாம சரியாக இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையில நம்ம மனை அமைக்கணும். அப்படி அமைக்க முடியாத பட்சத்துல பாதகத்தை கொடுக்குற திசைக்கு போயிடக்கூடாது. யோகத்து திசைக்கு போகணும், அல்லது பாதக திசை எக்காவது கொண்டு போயிடக்கூடாம நம்ம வந்து தப்பிச்சுக்கணும். அப்ப ஒரு ஜாதகருக்கும் எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம். அதே நம்ம பார்க்க போறோம். ரெண்டு ஒரு சந்தேகம் என்னன்னா, சார் ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்க, யாரோட ஜாதகத்தை சார் பார்க்கணும், யாருடைய ராசிக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஒரு வீடு கட்டுறோம், அதுக்கு ஒரு காலி மனை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு காலி இடம் அப்படின்னாவே அந்த காலி இடத்துக்கு ஜோதிடத்துல பேர் செவ்வாய்ன்னு, காலி மனை. அதுல கட்ட போற வீட்டுக்கு பெயர் சுக்கிரன். கட்டிடம் அப்படின்னாவே சுக்கிரன், அதுல கட்டப்புற வீடு அப்படிங்கிறது சுக்கிரன். அப்போ ஒரு வீடு அப்படின்னு இருக்குன்னா, ஒரு வீட்டுல கணவன் என்றால் செவ்வாய், மனைவி என்றால் சுக்கிரன். ஒரு வீடு அப்படிங்கிறது சுக்கிரன், மனைவி என்பவர் சுக்கிரன். அப்ப ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் மனைவியோட யோகத்துக்கு தான் வீடு அப்படிங்கிறது கட்டணும். மனைவியோட யோகத்துக்கு தான் வீடு கட்டணும், மனைவியோட ராசிக்கு தான் வீடுங்கிறது அமைக்கணும். வீட்டு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வாங்கிட்டா அது மனைவி பேர்ல பத்திரம் பதிவு பண்றதா சிறப்பு. அப்ப மனைவியோட யோகத்துக்கு மட்டும் பார்த்தா போதும். மனைவி பேர்ல பத்திரம் இருக்கு, அவங்க பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். மனைவியோட யோகத்துக்கு மட்டும் பார்த்தா போதும், வேற யாருக்குமே பார்க்க தேவை. ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு ஃபோன் கால்.
அப்ப மனைவி பேர்ல இருக்கப்ப மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும், வேற யாருக்குமே பார்க்க தேவை. ஒருவேளை மனைவி பேர்ல இல்ல சார், கணவன் பேர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது வேற பேர்ல இருக்கு. அப்ப கணவன் பேர்ல இருக்கப்ப கணவருக்கு அவர் பேர்ல பத்திரம் இருக்கிறதுக்காக கணவருக்கு பார்க்கிறோம், மனைவிக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மனைவிக்கு பார்க்கிறோம். யாரு பேர்ல இருந்தாலும் மனைவிக்கு கண்டிப்பா பார்க்கணும். பத்திரம் எக்ஸ்ட்ரா மனைவி பேர்ல மட்டும் இருந்தா மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும், வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் பார்க்க தேவையில்லை. ஆனா பத்திரம் கணவர் பேர்ல இருந்தா கணவருக்கும் பார்க்கணும், மனைவிக்கும் பார்க்கணும். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா சார்? யாருக்கு பார்க்கணுங்கிறது. இப்ப ஒரு ஜாதகத்துல எப்படி எந்த திசை யோகத்தை கொடுக்கும் வாஸ்து ரீதியா, எந்த திசை பார்த்து தலைவாசல் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். ஜோதிடம் தெரியாதவர்களா இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் இது தெளிவா கவனிங்க, கண்டிப்பா புரியும். இது ஒரு ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல இந்த மேல இருக்கு இந்த ராசி பெயர் மேஷம், இதற்கு பெயர் ரிஷபம், இதற்கு பெயர் மிதுனம், இதற்கு பெயர் கடகம், இந்த ராசிக்கு பெயர் சிம்மம், இந்த ராசிக்கு பெயர் கன்னி, இந்த ராசிக்கு பெயர் துலாம், இந்த ராசிக்கு பெயர் விருச்சகம், இந்த ராசிக்கு பெயர் தனுசு, இந்த ராசிக்கு பெயர் மகரம், இந்த ராசிக்கு பெயர் கும்பம், இந்த ராசிக்கு பெயர் மீனம். அப்ப மொத்தம் 12 ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ராசிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசியும் ஒரு ஒரு திசை அப்படிங்கிறது. இதுல மேசராசியோட திசை அப்படிங்கிறது கிழக்கு, ரிஷபராசியோட திசை அப்படிங்கிறது தெற்கு, மிதுன ராசியோட திசை அப்படிங்கிறது மேற்கு, கடக ராசியோட திசை அப்படிங்கிறது வடக்கு. அதுவே சிம்ம ராசியோட திசை கிழக்கு, கன்னி ராசியோடைய திசை அப்படிங்கிறது தெற்கு, துலாம் ராசியோடைய திசை அப்படிங்கிறது மேற்கு, விருச்சக ராசியோடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. சார் தனுசு ராசியோடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு, மகர ராசியோடைய திசை அப்படிங்கிறது தெற்கு, கும்ப ராசியோடைய திசை அப்படிங்கிறது மேற்கு, மீன ராசியோடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு அதிபதி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதிபதினா அந்த இடத்துடைய ஓனர் அப்படின்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா சிம்ம ராசியுடைய அதிபதி யாருன்னா சூரியன், கடக ராசியுடைய அதிபதி சந்திரன், மிதன ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதி புதன், ரிஷபத்திற்கும் துலாமுக்கும் அதிபதி சுக்கிரன், மேசத்திற்கும் விருச்சகத்துக்கும் அதிபதி செவ்வாய், மீனத்திற்கும் தனுசிற்கும் அதிபதி குரு பகவான், அதுவே கும்பத்திற்கும் மகரத்திற்கும் அதிபதி சனி பகவான். அப்ப ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒருத்தவங்க அதிபதியாக இருந்து செயல்படுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த 12 ராசியில நம்ம ஜோதிட ரீதியா 3 வகையா பிரிக்கிறோம் சார். என்ன அப்படின்னா, ஒண்ணு சரம், இன்னொன்னு ஸ்திரம், இன்னொன்னு உபயம். இதுல அந்த மேசராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி சரராசி, ரிஷப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, அதே மிதுனம் அப்படிங்கிறது உபய ராசி, கடக ராசி அப்படிங்கிறது சரராசி, சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, கன்னி ராசி அப்படிங்கிறது உபய ராசி, துலாம் ராசி சரராசி, விருச்சக ராசி ஸ்திர ராசி, தனுசு ராசி உபய ராசி, மகர ராசி அப்படிங்கிற ராசி சரராசி, கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, இந்த மீன ராசி அப்படிங்கிறது உபய ராசி. அப்ப சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கும் சார். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சரராசி என்று சொல்லக்கூடிய மேசராசி,
கடக ராசி, துலாம் ராசி மற்றும் மகர ராசி. இந்த 4 ராசிகளுக்கும் 11வது இடம் அப்படிங்கிறது பாதகம் செய்யக்கூடிய இடம்னு அர்த்தம். பாதகம்னா கெடுதல் செய்யக்கூடிய இடம் அர்த்தம். அதுவே ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியா இருக்கட்டும், சிம்ம ராசியா இருக்கட்டும், விருச்சக ராசியா இருக்கட்டும், கும்ப ராசியா இருக்கட்டும், இதற்கு 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். அதுவே உபய ராசியில் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசிகளுக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். சார் இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, யார் ஒருவர் என்ன லக்னமோ, ஜாதகர் என்ன லக்னமோ அந்த லக்னம் சரலக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு பார்க்கணும். வேற ஒண்ணும் இல்லை. சரமா, ஸ்திரமா, உபயமான்னு பார்க்கணும். சரமனா 11ஆம் இடம் ஆகாது, ஸ்திரமனா 9ஆம் இடம் ஆகாது, உபயமனா 7ஆம் இடம் ஆகாது. அப்ப அந்த இடம் தான் பாதக ஸ்தானம்னு சொல்றோம். அப்ப ஜாதகருக்கு பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. முதல் விஷயம். 2வது விஷயம், பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாரோ அந்த அதிபதி நின்ற திசை ஆகாது. அந்த அதிபதி நின்ற திசை ஆகாது. இப்ப யாராவது ஒருத்தவங்க உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க, உங்க ஜாதகத்துல எந்த திசை ஆகாது அப்படின்னு பார்ப்போம். யார் சார் கொடுக்க போறீங்க? சார் நோட் பண்ணிக்கிறீங்க சார் மிதுனம் சார். ஒரே ஒருத்தவங்க அவங்க பேரை மட்டும் சொல்லிட்டு சொல்லுங்க. சரவணகுமார். சரவணகுமார் சார் சொல்லுங்க. சார் மேச லக்னம். லக்னம் மேசம். கிரகத்தை சொல்லுங்க சார். கிரகம் வந்து 3ல வந்து ராகு இருக்காரு சார். கிரகணத்துல 3ல ராகு. துலாம்ல சனி. துலாம்ல சனி. விருச்சகத்துல வந்து சந்திரன், குரு, சூரியன். சந்திரன், குரு, சூரியன். சூரியன். ஓகே. தனுசுல கேது. தனுசுல கேது. புதன். புதன். சுக்கிரன். சுக்கிரன். மகரத்துல சூரியன் எங்க சார் இருக்கு? சூரியன் வந்து மகரத்துல. மகரத்துல செவ்வாய். ஓகே. இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட யோக திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. சரி, பாதக திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த திசை ஆகாதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். எந்த திசை ஆகாதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லக்னம் அப்படிங்கறத பார்க்கணும். மேஷ லக்னமாக இருக்கு. லா எங்க போட்டிருக்காங்களோ அதே லக்னம். அப்ப மேஷ லக்னமா இருக்கு. அப்ப இந்த லக்னத்துல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம். அது தரமா, ஸ்திரமா, உபயமான்னு பாக்குறோம். சர லக்னம். அப்ப சரத்துக்கு 11ஆம் இடம் ஆகாதுன்னு போட்டோம். அப்ப மேஷ லக்னத்துல இருந்து 11ஆம் இடம் எதுன்னு பார்க்கணும். இங்க இருந்து என்ற 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11ஆம் இடங்கிறது கும்பம். கும்பத்துடைய திசை அப்படிங்கிறது மேற்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மேற்கு திசை ஆகாது. அதுதான் பாதக ஸ்தானம். பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. பாதக ஸ்தானம் அப்படிங்கிறது தரமா, ஸ்திரமா, உபயமான்னு பார்த்து தரமனா 11, ஸ்திரமனா 9, உபயம்னா 7. அந்த திசை ஆகாது. ஃபர்ஸ்ட் மேற்கு ஆகாது. 2வது பாயிண்ட் என்னன்னா, பாதக ஸ்தானத்துக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார்ல சார். இப்ப இது கும்பம் தான் பாதக ஸ்தானம். இந்த பாதக ஸ்தானத்தோட அதிபதி சனி பகவான். அப்ப இந்த சனி பகவான் இந்த ஜாதகத்துல எங்க நின்றுக்காரோ அந்த திசை ஆகாது. அவர் தான் பாதகாதிபதி. அவருக்கு பேர் தான் பாதகாதிபதி. பாதகாதிபதி துலாம்ல நின்றுருக்காரு. துலாமுடைய திசையும் மேற்கு. அப்ப மேற்கு திசை மட்டுமே ஆகாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? புரியுது. ஓகே சார். பாதக திசை கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார். யாருக்காவது சந்தேகம் இருக்கா சார்? பாதக திசை கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? தெளிவா புரியுது சார். ஓகே. வேற ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க. அவங்களுக்கு இல்ல, இன்னொரு ஜாதகம் மட்டும். சார் ஏன் ஜாதகம் சார்? பிரபாகரன் சார் பேரு. பிரபாகரன் சார் சொல்லுங்க. கடக லக்னம் சார். கடக லக்னம். சிம்மத்துல வந்து செவ்வாய்ங்க சார். சிம்மத்துல செவ்வாய். துலாத்துல ராகுங்க சார். துலாம்ல ராகு. மகரத்துல சனிங்க சார். மகரத்துல சனி. மேசத்துல சந்திரன், சுக்கிரன், கேது. சந்திரன், சுக்கிரன், கேது. ரிஷபத்துல சூரியன், புதன். சூரியன், புதன். ஆமாங்க சார். ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா சார் இன்னொரு கிரகம் இருக்கணுமே. சார் சனி எங்க சார் இருக்கு? விருச்சகத்துல விருச்சகத்துல குரு. குரு.
ஓகே. இப்ப இதுல பாருங்க, லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம். நல்லா பாருங்க, லக்னம் கடக லக்னம். கடக லக்னம் தரமா ஸ்திரமா உபயமான்னு பாக்குறோம். சரம். கடக லக்னமும் சரம் தான். அப்ப சரத்துக்கு 11ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப சரத்துக்கு கடகத்துக்கு 11ஆம் இடங்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ரிஷபம் தான். ரிஷபத்தோட திசை தெற்கு. அதான் பாதக ஸ்தானத்துடைய திசை தெற்கு. அது ஆகாது. ரெண்டாவது இந்த பாதக ஸ்தானத்தோட அதிபதி யாருன்னு பாக்குறோம். அவருக்கு பேர் தான் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி இந்த ஜாதகத்துல எங்க நின்றுருக்காருன்னு பாக்குறோம். பாதகாதிபதி மேசத்துல நின்றுருக்காரு. மேசத்துடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. அப்ப தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள் ஆகாத திசைகள். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? சரவணன் சார். புரியுதுங்க சார். ஓகேங்க சார். அவ்வளவுதான். பாதக ஸ்தானத்துடைய திசை கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. எந்த திசை ஆகாத திசை அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. ஓகே. அப்ப எந்த திசை ஆகாதுன்னு பார்த்தோம். அப்ப எந்த திசை சார் நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சார் ஜோதிட ரீதியா ஒரு வீடு மனை அப்படிங்கிறது வாங்கணும் அப்படின்னாவே அவர் 4ஆம் இடத்து திசையை பொறுத்து தான் அமையும். வீடு அப்படிங்கிறது யோகஸ்தானம் அப்படிங்கிறது 4ஆம் இடம் தான். அப்ப 4ஆம் இடத்தை பொறுத்து தான் வீடு நிலம் அமையும். அப்ப 4ஆம் இடத்துடைய திசையில தான் நம்ம வீடு கட்டணும். அதே நம்ம யோக திசை. எவர் ஒருவர் என்ன லக்னமோ அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆவது இடத்து திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். எப்படி பாதக ஸ்தானம் ஆகாது, பாதக ஸ்தானத்தோட அதிபதி நின்ற திசையும் ஆகாது அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசையும் யோகத்தை கொடுக்கும். இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு யோக திசை எதுன்னு பார்க்கணும். வணக்கம் சார், என்னோட பெயர் தமிழ்செல்வி. கொடுங்க மேடம், தமிழ்செல்வி கொடுங்க மேடம். வணக்கம் சார், என்னோட விருச்சிக லக்னம். லக்னம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். சொல்லுங்க மேடம். மகரத்துல சுக்கிரன். மகரத்துல சுக்கிரன். 4ஆம் இடத்துல வந்து குரு, சாரி 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது கேது சூரியன். ஓகே. 5ஆம் இடத்துல புதன். 5ஆம் இடத்துல புதன். 6ல செவ்வாய். 6ல செவ்வாய். 9ல குரு. 9ல குரு. கடகத்துல குரு. ஓகே. சிம்மத்துல ராகு சனி. ராகு சனி. ஓகே. ஆமாங்க சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக லக்னம். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டோம் சார். செவ்வாய் 2 டைம் கொடுத்திருக்காங்களே சார். கும்பத்திலயும் செவ்வாய் கொடுத்திருக்காங்க, மேஷத்திலயும் செவ்வாய் கொடுத்திருக்காங்க. மேஷத்துல வந்து சந்திரன் சார். மேஷ ராசினா மன்னிக்கணும். சரி. சந்திரன். இப்ப 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும் சொல்லி. அப்ப லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக லக்னம். இதற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது 1 2 3 4. கும்பம் தான் 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது மேற்கு திசை. கும்பத்தோட திசை மேற்கு. மேற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி யாரு? கும்பத்தோட அதிபதி சனி பகவான். சனி பகவான் இந்த ஜாதகத்துல சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப மேற்கு மற்றும் கிழக்கு திசைகள் யோகத்தை கொடுக்கும் திசைகள் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா இல்லையா மேடம்? புரியுதுங்க சார், மிக்க நன்றிங்க சார். ஓகே. ரொம்ப தெளிவா இப்ப யோக திசை கண்டுபிடிக்கல யாருக்கும் சந்தேகம் இருக்குங்களா சார்? சார் இப்போ மகர லக்னத்துக்கு ரெண்டுமே ஒருத்தர் வருவார் இல்லைங்க சார்? அதான் சார், அது உங்களுக்கு சொல்றேன். இப்ப அடுத்து பார்க்கத்தேன். ஓகே சார். யோக திசை சார் சொல்லுங்க சார். யோக கண்டுபிடிக்கணும் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்க. துலாம் லக்னம் சார். துலாம் லக்னம். ஓகே சார். நடுல விருச்சிகத்துல சந்திரன். இல்ல சார், உங்களுக்கு சந்தேகம் என்ன? உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியுதான்னு கேக்குறேன். ஜாதகம் பார்க்கலாம் உங்களுக்கு புரியுதுல சார்? அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சார்ட் வந்து அனலைஸ் பண்ணாங்களா, அதுக்காக கேக்குறேன். உங்களுக்கு புரியுது. சந்தேகம் இருக்குன்னா சொல்லுங்க, ஜாதகத்தை பார்க்கலாம். சந்தேகம் இல்லைன்னா வேற சப்ஜெக்ட்ல பார்க்கலாம். சரி, ஓகே சார், நோ ப்ராப்ளம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சொன்ன ஜாதகம் பார்த்துட்டோம்னா அதுக்கு அடுத்த சார்ட் பார்க்கும்போது கொஞ்சம் அனலைஸ் புரியும் இல்லையா, அதுக்காக கேக்குறேன். ஓகே ஓகே ஓகே. ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்ப கடக லக்னம் ஜாதகம் சொல்றோம்ல சார்? ஆமா சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே.
வேற ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை வேற யாரோ வாங்க. கல்பனா சார். சார் சொல்லுங்க கல்பனா மேடம், வேலூர்ல பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. என் மகர லக்னம். லக்னம் மகர லக்னம். 3ல குரு ராகு சார். மீனத்துல. குரு ராகு. மிதுனத்துல வந்து சந்திரன் சார். மிதுனத்துல சந்திரன். அதுக்கடுத்து துலாம்ல சூரியன் புதன் சார். சூரியன் புதன். கன்னியில 9ல கேது. கேது செவ்வாய் சார். அங்க கன்னியில செவ்வாய் சார். செவ்வாய். அதுக்கடுத்து விருச்சகத்துல சுக்கிரன் சனி சார். சுக்கிரன் சனி. ஓகே. இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்துல பாதக திசை எதுன்னு பார்க்கலாம். பாதக திசை பாருங்க, லக்னம் மகர லக்னம். மகர லக்னம் சரமா ஸ்திரமா உபயமான் மட்டும் சரம். சரத்துக்கு 11ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப பாருங்க, இதுக்கு 11ஆம் இடங்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. விருச்சிகம் தான் 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. அப்ப ஃபர்ஸ்ட் வடக்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. ஃபர்ஸ்ட் விஷயம் ஆகாத திசை இல்லை. பாதக ஸ்தானம் அப்படிங்கிறது விருச்சகம். பாதக ஸ்தானத்துடைய திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. அப்ப அது ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த இடத்துடைய அதிபதி யாருன்னு பாக்குறோம். அந்த இடத்துடைய அதிபதி செவ்வாய். செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க நின்றுருக்காரு அப்படின்னா கன்னியில நின்றுருக்காரு. கன்னியோட திசை தெற்கு. வடக்கு மற்றும் தெற்கு திசை ஆகாத திசைகள். ஃபர்ஸ்ட் விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இதே ஜாதகத்துக்கு யோக திசை எதுன்னு பார்க்கணும். யோக திசை என்பது 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும் சொல்லலாம். அப்ப மகர லக்னம், இதுக்கு 4ஆம் இடங்கிறது மேசம். மேசத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம், 4ஆம் இடத்து அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். 4ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் நின்ற திசை அப்படிங்கிறதும் தெற்கு திசை. இதுல பாருங்க, யோக திசையும் பாதக திசையும் இந்த தெற்காவே வந்திருக்கு. வடக்கு தெற்கு பாதக திசை, கிழக்கும் தெற்கு யோக திசை அப்படி வந்திருக்கு. தெற்கு யோக திசையும் வருது, பாதக திசையும் வருது. சார் குறிப்பிட்டதுக்கு மன்னிக்கணும், இது மகர லக்னம் தானே? மகர லக்னம் தான் மேடம். மகர லக்னத்துக்கு 1 2 3 4 வந்து மேஷம் தானேங்க சார் வரணும்? மேசம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மேசத்துடைய திசை தானே கிழக்கு. அதோட அதிபதி தான் செவ்வாய். நல்லதுங்க. ஓகே. அப்ப ஒரே திசை பாதக திசையாகவும் அதே திசை யோக திசையாகவும் வருது. அப்ப ஒரே திசை பாதக திசையும் யோக திசையா வந்தா அது பாதக திசையாத்தான் எடுத்துக்கணும், யோக திசையை எடுத்துக்கூடாது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு வடக்கு மற்றும் தெற்கு திசையில் பாதக திசைகள், கிழக்கு திசை மட்டும் யோக திசை, மேற்கு திசை என்பது நடுநிலை திசை. யோகமும் இல்லாமல் பாதகமும் இல்லாமல் நடுநிலை திசை. அப்ப இந்த ஜாதகர் ஒண்ணே கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம், கிழக்கு பார்த்து மனை வாங்கலாம், அல்லது மேற்கு பார்த்து வீடு கட்டலாம், மேற்கு பார்த்து மனை வாங்கலாம். ஆனா எக்காரத்தை கொண்டு வடக்கோ தெற்கு பார்த்த மனையோ வீடோ கட்டிடக்கூடாது. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா சார்? யோக திசையில கட்டணும் அல்லது நடுநிலை திசைக்கு போயிடணும். எக்காரத்தை கொண்டு பாதக திசையில போயிடக்கூடாது. ஒரே திசை யோக திசையாவும் அதே திசை பாதக திசையாவும் வந்தா அதை பாதக திசையாத்தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா இல்லைங்களா சார் எல்லாத்துக்கும்? சார் சார் சொல்லுங்க இப்போ வந்து லக்னத்துல இருந்து 4வது இடம் நீங்க சொன்ன மாதிரி யோக திசைன்னு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு மிதுனம் லக்னம், லக்னத்துல இருந்து 4வது கன்னியில வந்து செவ்வாய் புதன் இருக்கு. 2 கிரகங்கள் இருக்கும் போது நான் அதை எப்படி சார் எடுத்துக்க முடியும்? 2 கிரகங்கள் நீங்க அதுல செவ்வாய் வேற எதுவுமே எடுத்துக்கல. உங்களுக்கு தேவை 4ஆம் இடத்த திசை அப்படிங்கிறது. இப்ப மிதுன லக்னம் 4ஆம் இடத்து திசை எது சார்? தெற்கு தானே. தெற்கு திசையத்தை எடுத்துக்க போறீங்க ஒண்ணு. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி யாரு உங்களுக்கு? இந்த 4ஆம் இடத்தோட அதிபதி யாரு சார்? புதன். புதன் எங்க நின்றுக்காரு அதே பார்க்கணும். வேற கிரகங்கள் பார்க்கவே தேவையில்லை. 4ஆம் இடத்து அதிபதி புதன். புதன் தான் உங்களோட யோகாதிபதி. அவர் ஜாதகத்துல எங்க நின்றுக்காரோ அந்த திசையத்தை இருக்கு. அவர் புதன் வந்து எனக்கு அங்கதான் சார் கன்னியில தான் இருக்காரு. கன்னியில இருக்காருன்னா அதே திசை, அது ஒரே திசை தான் யோக திசைன்னு அர்த்தம். வேற எதுவுமே கிடையாது. 4ஆம் இடத்துல அவர் அமைந்துட்டாருன்னா அந்த திசை தான் உங்களுக்கு. தெற்கு திசை மட்டும்தான். தெற்கு திசை. ஆமா. ஓகே, வேற யாராவது வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. இப்ப வணக்கம் சார். யோக திசை பாத திசையில சந்தேகம் இருக்கவங்க மட்டும் வாங்க. யோக திசை வந்து எனக்கு வந்து தெற்கு திசையா வந்திருக்கு. பாதக திசை வந்து ரெண்டுமே கிழக்கு திசையா வந்துருச்சு. இப்ப கிழக்கு திசை பாதக திசையா இருக்கு.
பாதக திசை கிழக்கு திசையை மட்டும் விட்டுட்டு நீங்க 3 திசையில இடம் வாங்கியா விடுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அது கேட்டீங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே அந்த ஒரு ஒரே ஒரு கேள்வி. டவுட்டாவே இருக்கு சார். என்ன மேடம்? பாதக திசை எனக்கு டவுட்டாவே இருக்கு. எனக்கு ஒரு தடவை சொல்லுங்க சார். என்ன டவுட்னு சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு புரியல ஆக்சுவலா அது. இவ்வளவு நாள் மேடம் இப்ப நீங்க இருங்க ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப இந்த லக்னம், இப்ப இது என்ன லக்னம் மேடம்? மகர லக்னம். மகர லக்னம் சரமா ஸ்திரமா உபயமா? சரம். சரத்துக்கு எந்த இடம் ஆகாது? 11. 11. இங்க இருந்து என்னங்க 11 என்ன வருது? மகரத்துல இருந்து என்ன 11 என்ன இடம் வருது? தனுசு. தனுசு வருது. தனுசு 12ஆம் இடம் மேடம். விருச்சிகம். இங்க மகரம் தான் 1, மகரம் தான் 1, விருச்சிகம் தான் 11ஆம் இடம். ஓகேங்களா மேடம்? ஸ்திரம். அப்ப விருச்சிகத்தோட திசை என்ன மேடம்? வடக்கு. வடக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா மேடம்? அப்ப இதான பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்தோட அதிபதி யாரு மேடம்? செவ்வாய். செவ்வாயில பாதகாதிபதி. பாதகஸ்தானத்தோட அதிபதிக்கு பேர் பாதகாதிபதி. ஓகேங்களா? ஓகே ஓகே. அந்த பாதகாதிபதி ஜாதகத்துல எங்க இருக்காரு? செவ்வாய் எங்க இருக்காரு? கன்னியில இருக்காருங்களா? கேது. ஓகே. கேது சார். செவ்வாய் கேது ரெண்டுமே இல்லை. அப்ப செவ்வாய் வந்து கன்னியில இருக்காரு, கேது விட்டுருங்க. ஏன்னா செவ்வாய் தான் நமக்கு பாதகாதிபதி. அப்ப பாதகாதிபதி கன்னியில இருக்காரு, கன்னியோட திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை ஆகாதுன்னு சொல்லிட்டோம். புரியுதுங்களா இல்லைங்களா மேடம்? ஓகேங்க சார். ஓகே மேடம், வெயிட் பண்ணுங்க. வேற வாங்க. இந்த பாதகஸ்தானம் யோக திசை கண்டுபிடிக்கல சந்தேகம் இருக்கணும், வாங்க. சார் எனக்கு பாதக இதுல வந்து ஒரு டவுட். எனக்கு வந்து லக்னம் வந்து பாத்துட்டீங்கன்னா துலாம் லக்னம் இருக்கு. எனக்கு 11 இடத்துல வந்து எதுவுமே இல்லை. எனக்கு வந்து எந்த கட்டமுமே இல்லை 11ல. ஓகே. கட்டம் இல்லன்னு பிரச்சனை கிடையாது, அது முக்கியம் கிடையாது. இப்ப துலாம் லக்னத்துக்கு 11ஆம் இடம் சிம்மம். சிம்மத்தோட திசை கிழக்கு, கிழக்கு ஆகாது, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அந்த இடத்தோட அதிபதி சூரியன். சூரியன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரோ அந்த திசையும் ஆகாது, அவ்வளவுதான். சூரியன் இருக்க திசையும் ஆகாதுங்களா? அப்போ எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு சுப இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு ராகுக்கு எது இந்த இடத்துல வந்து நிக்கணும் வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்துல வந்து ராகு நிக்கிறாரு. அப்படிங்கிறது உங்களுக்கு தெற்கு திசைங்கிறது ஆகும். நான் சொல்லாம தெற்கு திசை ஆகும். அடுத்து வந்து சனி பகவான் அப்படிங்கிறது எங்க இருக்காரோ, சனி பகவான் எங்க இருக்காரோ அந்த திசை. சனி எங்க இருக்காரோ இருந்து போகுது. 4ஆம் இடத்து திசை அதிபதி யாரு? சனி. சனி உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு? சனி வந்து எனக்கு கீழே அடுத்த இதுல இருக்காரு. மகரம்னா தனுஷ் இருக்காரு. தனுசுனா கிழக்கு திசை. அப்ப கிழக்கு திசை உங்களுக்கு ஆகார திசையும் ஆகாத திசையும் 2 வந்திருக்கு. அப்ப ஆகாத மட்டும் தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு தெற்கு மட்டும்தான் ஆகார திசை. ஓகேங்களா மேடம்? ஆகாத திசை அப்படிங்கிறது தெற்கு மட்டும்தான். ஆகாத திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை ஆகாத திசை. மேற்கு வடக்கும் உங்களுக்கு நடுநிலையும் இல்ல. சாரி, உங்களுக்கு பாதகமும் இல்லாமல் சாதகமும் இல்லாமல் நடுநிலையா இருக்கு. ஓகேங்களா மேடம்? அவ்வளவுதான். புரியுதுங்களா? வேற யாராவது இப்ப பார்த்த விஷயத்துல இருக்க சந்தேகம் இருக்குங்களா சார்? விஜயகுமார் சார். சொல்லுங்க சார். சார் என் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இது ரிஷப லக்னம் சார். சந்தேகத்தை மட்டும் சொல்லுங்க சார். ஜாதகத்தை விட்டுருங்க, இப்பதான் பாத்துடலாம். என்ன சந்தேகம் உங்களுக்கு? உங்க ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியலையா உங்களால? ஆமாங்க சார். என்ன டவுட் வருது உங்களுக்கு? இல்ல இந்த சுப இது பார்க்கணும், அதுக்குதான். 4ஆம் இடத்து திசை ரிஷபத்திற்கு 4ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது சிம்மம். சிம்மத்தோட திசை கிழக்கு. அதே மாதிரி சூரியன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரோ அந்த திசை ஆகும், அவ்வளவுதான். ஆகாது. 4ஆம் இடத்து திசை ஆகும். 4ஆம் இடத்து அதிபதி சூரியன்ல. சரி. வேற யாராவது வாங்க. சந்தேகம் இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க சார். சார் இப்ப வந்து இந்த திசை வந்து பாதகமான திசையில வந்து மனையோ வீடோ அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, உதாரணத்துக்கு. கண்டிப்பா வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து அதான் சார். இப்ப பாதகமான திசையில எக்காரத்தை கூட அமைக்கக்கூடாது. ஒண்ணு வீட்டை நம்ம வாடகை வீடுனா மாத்திட வேண்டியது. சொந்த வீடா இருந்தா தலைவாசல் மாத்தி வைக்கிறதா இருந்தா மாத்தி வச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மனைவி பேர்ல பத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். மனைவி பேர்ல பத்திரம் இல்லாம கணவர் பேர்ல இருக்கு. மனைவிக்கு தான் யோகமா இருக்குன்னா பத்திரத்தை மனைவி பேர்ல மாத்தி விட்டணும். ஓகேங்களா சார்? சரிங்க சார். ஓகே ஓகே. இல்ல அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாதிப்புனா அந்த வீட்டுல வந்து ஒரு வளர்ச்சியே இருக்காது. பாதகத்துல நம்ம எதிரி கூட இருந்தா நம்ம வளர முடியுமா சார்? சொல்லுங்க. கண்டிப்பா வளர முடியாது. அப்ப நமக்கு ஒரு வீழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீட்டுல வந்து ஒரு யோகமே இருக்காது. யோகம் இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுல ஒரு வளர்ச்சி இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது. நம்ம கண்டிப்பா ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் செல்வ செழிப்பு இருக்கணும், வருமானம் இருக்கணும், தொழில் வளர்ச்சி இருக்கணும். ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுல வந்து ஒரு திருமண வயதுல இருக்கிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகணும். திருமணம் ஆன உடனே குழந்தைகள் இருக்கணும். இதுதானே சார் வளர்ச்சி. அதான சந்தோஷம். அப்ப அதெல்லாம் இருக்காது, வேற ஒண்ணு.
ஓகேங்க சார், நன்றிங்க சார். நன்றி சார். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க இப்ப பார்த்த விஷயத்துல. சார் ஒரே ஒரு மெயின் டவுட் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து ஓரளவுக்கு சுமாரா கொஞ்சம் ஜோதிடம் தெரியும். இப்போ வந்து 8ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானமா இருக்கிறதுனால அந்த அதெல்லாம் விட்டுருங்க. மறைவு ஸ்தானம் நமக்கு வந்து வேற உச்சம் நீச்சம் அப்படிங்கலாம் விட்டுருங்க. எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அவ்வளவுதான். அதான் பார்த்தேன். ஓகேங்களா சார்? சரி. ஓகே ஓகே. சார் ஒரே டவுட் சார். இப்போ ஆக்சுவலி அம்மா பேர்ல சைட் இருக்கு, ஆனா அம்மாவுக்கு ஜாதகமே இல்ல. இப்போ அப்பா அம்மா காரணம் வாங்க சைட் பண்ண முடியாது மேடம். ஜாதகம் ஒன்றும் பிரச்சனை தான் பண்ணும். ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு நான் ஓகேங்களா? ஓகே. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை. ஓகே. இப்போ வகுப்பு அப்படிங்கிறது நம்ம நிறைவு கட்டத்தை நோக்கி நம்ம இருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம வகுப்பு முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் சார் நான் பேசிக்கிறேன். பேசுறேன். இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பை பொறுத்தளவே நம்ம வகுப்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு நிறுதி கட்டத்தில் இருக்கோம். நம்முடைய வகுப்பு இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பு இந்த டெமோ கிளாஸ் அப்படிங்கிறது இப்போ நடைபெற்று இருக்கு. நம்ம வகுப்பு அப்படிங்கிறது எப்போ தொடங்குது அப்படின்னா 10/8/2025 அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்ம வகுப்பு தொடங்க உள்ளது. இந்த வகுப்புடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறும். வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாளும் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை இப்ப நடக்கிற மாதிரி உங்களுக்கு இதே போல ஜூம் மீட்டிங்ல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை உங்களுக்கு ஜூம் மீட்டிங்ல நடக்கும். இது பாத்தீங்கன்னா மொத்தம் 15 வகுப்புகள் நடக்கும். இது ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு. படித்து முடித்த உடனே தொழிலா பண்ற அளவுக்கு A to Z அடிப்படையில் இருந்து அனைத்து விஷயங்களும் இந்த வகுப்புல வந்துடும். ஒரு இடத்திற்கு பார்க்குறோம், எந்த மனையை வாங்கலாம், எந்த மனையை வாங்கக்கூடாது. அதே போல பார்த்தீங்கன்னா எங்க வீடு கட்டணும், எப்படி கட்டணும், ஒரு வீட்டுல வந்து என்னைக்கு பூமி பூஜை போடணும், எந்த நேரத்துல போடணும். அதே போல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உள்ள அறைகள் இருந்தால் எப்படி ஒரு அறைகள் அமைக்கிறது, அதுவே வீட்டுக்கு வெளியில் இருந்தால் எப்படி அமைக்கிறது, மனையடி சாஸ்திர ரீதியாக குளிப்பொருத்தங்கள் அப்படிங்கிறது எப்படி பார்க்கறது, வீட்டுக்கு அதாவது வரைபடம் அப்படிங்கிறது எப்படி வரைகிறது, ஒரு கட்டின வீடு கட்டிட்டாங்க அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தவறா இருக்கு, அப்ப அதை எப்படி சரி செய்யறது, எது போன்ற பாதிப்புகள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடித்தவனே தொழிலா பண்ற அளவுக்கு A to Z அனைத்து விஷயங்களும் நம்ம வகுப்புல வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்கேஸ் நீங்க முதல் நாள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத பட்சத்துல மறுநாள் காலையில உங்களுக்கு ஒரு நாள் கிளாஸ் வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில வந்துடும். இன்கேஸ் நீங்க மறுநாள் அட்டன் பண்ண முடியல, டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க திருப்பி மறுநாள் பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு புக்ஸ், சர்டிபிகேட்டு, கிளாஸோடைய PDF ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதனுடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இதை நீங்க ஒரே தவணையாவோ 2 தவணையாவோ நீங்க செலுத்தி வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வகுப்பு அப்படிங்கிறது இப்ப இது 14வது பேட்ச் இப்ப தொடங்க போறது. இது நான் 13 பேட்ச் அப்படிங்கிறது நம்ம முடிச்சுட்டு இப்ப 14வது பேட்ச் அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். படித்த மாணவர்களுக்கு மட்டும் அது. இப்ப நீங்க எக்ஸாம்பிள் இப்ப நம்ம 13 பேட்ச் முடிச்சிருக்கோம். இந்த மாசம் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த 13 பேட்ச்ல இருக்க மொத்த மாணவர்களும் கலந்துப்பாங்க. அடுத்த மாசம் ஒவ்வொரு பேட்ச் முடிகிறப்ப இருக்கிற எல்லா மாணவர்களும் நம்ம ஒன்றிணைச்சு எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஜூம் மீட்டிங்ல மாசத்துல ஒரு நாள் கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அது இல்லாம நீங்க வந்து இப்ப நம்ம நேரடியா நம்ம கூட வந்து வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம பதிவுகள் குரூப்ல வரும் எங்க வாஸ்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நேரடியாகவும் வந்து வாஸ்து அப்படிங்கிறது தொழில் முறையா எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறதும் கத்துக்கலாம். அது நீங்க நேரடியா வந்து கத்துக்கலாம். பிளஸ் உங்களுக்கு நம்ம இந்த வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு தான். ஒரு இடத்துக்கு போனோம், என்ன பிரச்சனை இருக்கு, அதை எவ்வாறு சரி செய்வது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும். இப்ப தொடங்க போற வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார். சார் இந்த கிளாஸ் எத்தனை நாளைக்கு சார்? மொத்தம் 15 வகுப்புகள் நடக்கும். 15 வகுப்புகள் நடக்கும். வேற ஏதாவது தொடங்க போற வகுப்புகள் ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கவங்க பேசுங்க. இந்த வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க குரூப்லயே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது வகுப்புல இணையறவங்க கிளிக் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அல்லது கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு என்னுடைய நம்பர் தான், அதையும் நீங்க ஃபோன் பண்ணி வகுப்புல அப்படிங்கிறது இணைந்து கொள்ளலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்க, வகுப்பு ரீதியா பேசுவோம். இப்ப நடக்க போற வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ வந்து என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது நடக்க போற வகுப்பு ரீதியா மட்டும் பேசுங்க, வேற சந்தேகங்கள் வேணும். இல்ல நான் அந்த வகுப்புல தான் அது, அதாவது என்னன்னா ஏற்கனவே இப்ப நடந்தது இல்லைங்க. இப்ப இந்த பெய்டு கிளாஸ் இருக்குது இல்லைங்களா,
ஆமா சார். ஸோ அந்த பெய்டு கிளாஸ்ல ஓகே சம்திங் என்ன சொல்றது, இப்ப பரிகாரம் மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவா அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுவீங்களா? சார், வீடு தப்பா இருக்குன்னா எப்படி சரி செய்யறது வரும். வாஸ்து நான் முதல்ல சொல்லிட்டேன், வாஸ்துக்கு பரிகாரங்கிறது வேலை செய்யும். ஒரு இடம் கட்டி சரி செய்யணும், அதை எவ்வாறு சரி செய்யலாம். ஒரு பிளாட் தப்பா வாங்கிட்டோம், அதை எப்படி சரி செய்யறது. ஒரு மனை தப்பா கட்டிட்டோம், அதை எப்படி சரி செய்யறது. இது மாதிரியான அனைத்து விஷயங்களும் ஒரு வாஸ்து ரீதியாக எவ்வாறு சரி செய்வது, அனைத்து விஷயங்களும் பேசுறாங்க. ஓகே. ஆனா அதுல ஸ்பிரிச்சுவலா வந்து என்னன்னா அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் இருக்காது. ஆமா, எதுவுமே கிடையாது. பரிகார ரீதியா எதுவுமே கிடையாது. ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது? ஓகே, நம்ம வகுப்பு அப்படிங்கறத இப்போதைக்கு நம்ம நிறைவு செஞ்சுக்கோம். மீண்டும் நம்ம வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி அப்படிங்கிறது நம்ம வகுப்புல சந்திப்போம். வகுப்புல இணையணும் அப்படிங்கிறது விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் செய்து நீங்க வகுப்புல வந்துக்கலாம். பிளஸ் நம்மளோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி வகுப்புல இணைந்து கொள்ளலாம். மீண்டும் இது போன்ற அற்புதமான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். இரவலி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். நன்றி ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.